கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பையழைப்பட்ட சகோதர சகோதரிகள், இந்த நாளில் கூட நமது வாழ்நிலை ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் சோதனை நேரத்தை தந்ததற்கு நம் நன்றிகளின் தொழில் சோதனை எடுத்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி சபையின் அன்பின் வாழ்த்துக்களை நமது சபை மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ கடந்த சில வாரங்களாகவே நம்ம உன்னத பாட்டு தொடர் வேதாகம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் கடந்த சில வாரங்களாக நம்ம 8வது அதிகாரத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உன்னத பாட்டோட கடைசி அதிகாரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனங்கள் எங்க இருந்து அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 13ல இருந்து இருக்கக்கூடிய மற்ற வசனங்கள், அதாவது 13, 14 அந்த வசனங்கள் ரெண்டையும் பார்க்க போறோம். ஏறக்குறைய இதோட என்ன ஆகுது, உன்னத பாட்டு சாப்டர் இதோட எண்ட் ஆகுது, ரைட்டுங்களா? ஸோ இது நம்ம கடந்து வந்த விஷயங்களை இன்னைக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு, ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கற்புள்ளவர்கள் இவர்களே அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம வாசிக்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, உன்னத பாட்டு புக் அப்படின்னு எடுத்துட்டோம்லே நம்ம நல்லா தெரியும். இதை எழுதுனது யாரு? சாலமோன் பாடின உன்னத பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சபையும் மணவாளனும் மணவாட்டியும் சேர்ந்து டிராவல் பண்ணுன, அதாவது என்னன்னா இவங்க இந்த சாப்டர்ல மட்டும் இவங்க 2 பேருக்குள்ள பெருசா வேற யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ முழுக்க இவங்க 2 பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பாடின புக்கு தான் என்னன்னா இந்த உன்னத பாட்டு அப்படிங்கிற இந்த ஒரு புக். இந்த ஒரு புக்கை பார்த்தோம்னா 2 பேர் ஃபர்ஸ்ட் பிரிஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்னா சேர ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் வெட்டிங்கு, அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா உலகத்திற்காக பிரயாசப்படக்கூடிய காரியங்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஜேர்னி ஒரு பெரிய ஜேர்னி இதுல போயிட்டே இருக்கும். இந்த ஜேர்னி ஆக்சுவலா எங்க முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்லா ஞாபகம் இருக்கும். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல எண்டிலேயே கூட சபை யாரோட சரீரத்துல போய் இறஞ்சிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்துல இறஞ்சி அதை மகிமையடைந்த நிலையில ஏறக்குறைய மகிமையடைந்த நிலையில போயிருப்பாங்க. 8ஆம் அதிகாரம் அதை நோக்கி தான் டிராவல் பண்ணும். ஆக்சுவலா உன்னத பாட்டு புக் எங்க எண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே உன்னத பாட்டு புக் என்ன ஆயிருக்கும். ஏறக்குறையா உன்னத பாட்டு புக்கோட அந்த ஒரு தாற்பயம்னு சொல்லலாங்களா, அதாவது கணவன் மனைவின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல தலை சரீரம் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, இந்த ஒரு ப்ராசஸ் எங்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோட முடிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த 10ஆம் வசனத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, சபை என்னவா மாறிட்டான்னு பார்த்துருக்கோம். திருச்சபையா மாறி இருப்பாங்க. திருச்சபையா மாறினதுக்கு அப்புறம் தான் தெருள் கூட்டத்துக்கான பிரயாசத்தையும், உலக ஜனங்களுக்கான பிரயாசத்தையும், இஸ்ரேல் ஜனங்களுக்கான பிரயாசத்தையும், அதே மாதிரி மற்ற இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கான பிரயாசத்தை யார் இங்க ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னோம்னா சபையும் சரி, ஆண்டவரை இயேசு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்குள்ளே போயிருப்பாங்க அப்படிங்கிற குறித்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ரைட் தான். ஸோ சபையும் சரி ஒரு முழுமையான வளர்ச்சி அடைந்த நிலைமைக்குள்ள எங்கே போயிட்டாங்கன்னா சபைக்குள்ள கிறிஸ்துடைய சரீரத்தில் ஐக்கியமா மாறி இருப்பாங்க. எங்க பார்த்துக்கோம்னா உன்னதப்படி 7ஆம் அதிகாரங்களே அந்த ஒரு ப்ராசஸ் என்ன ஆயிருக்கும், கம்ப்ளீட் ஆகி 8ஆம் அதிகாரம் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கே சபை வந்திருக்கும், ரைட்டுங்களா? ஆனா இந்த 10ஆம் வசனத்தை என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்கன்னா, நான் மதில் தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானே அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்திருப்போம். ஸோ நான் அவருக்குள்ளும் அவரும் எனக்குள்ளும் மகிழ்ச்சியா இருக்கிறார். இப்ப நாங்களே எப்படின்னா ஒரு குடும்பமா, ரைட் தானே? என்னால எந்த ஒரு பழுதும் அவருக்கு கிடையாது, கிறிஸ்து மேல நம்ம எதுவும் என்ன பண்ண முடியாது. ஸோ அவர் 100% பெர்ஃபெக்ட். இப்ப அவருக்கு ஏற்ற மாதிரி யாரும் மாறிட்டேன், நானும் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாலே இப்ப சபை என்னவா மாறிட்டாலும் மகிமையை நிலைமைக்குள்ள கிறிஸ்துவை மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு போகக்கூடிய இடத்துல யாரு போயிட்டு சபை போயிட்டான்னு ஏறக்குறைய அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா உன்னத பாட்டோட பர்பஸ் என்ன ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங் நம்ம பார்த்துருப்போம், கருப்பா இருந்தாலும் ஒரு பாவமான நிலைமைக்குள்ள இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பையா வளர்ந்து கிறிஸ்துவோடைய சரீரத்துல இணைஞ்சு மற்றவங்களுக்காகவும் பிரேயர் பண்ணக்கூடிய இடத்துக்குள்ள 10ஆம் வசனத்துல ஏறக்குறைய நம்முடைய ஓட்டம் என்ன ஆயிருக்கும், முடிஞ்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருப்பார். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்திருப்போம், என்னன்னா பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும், அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இல்ல அது பலனை அனுபவிக்கணும் 1000 காசு என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். இப்ப என்னன்னா 10ஆம் வசனத்துல நம்ம என்ன ஆயிட்டோம்னா சபை என்ன ஆயிடுச்சு, ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இப்ப மறுபடியும் பிகினிங்ல இருந்து ஆரம்பிப்பார். நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த 11ஆம் வசனம் எப்படி மறுபடியும் பிகினிங்ல இருந்து ஆரம்பிப்பார். சோ ஒரு உலகத்துல தேவனுக்கு ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரட்சிப்புக்கான ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்காங்க. அந்த ரட்சிப்புல அவங்க ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணி ஆகும், ஸோ உலகம் கொடுக்கறதை தாண்டி 10 டைம்ஸ் பெட்டரா யார் கொடுக்கணும், அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் யார் பேசிட்டு இருப்பா அப்படின்னா அந்த விஷயங்களை பேசிட்டு இருப்பாரு. அதன் தொடர்ச்சி எங்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் வசனம் வாச்சோம்னா, என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சபை பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு நீங்க கொடுத்த ஒரு விஷயம் யார் முன்னாடி இருக்குது, ஏன் முன்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு, சாலமோனே உமக்கு அந்த 1000ம் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதான் என்னன்னா தோட்டமே என் கண்ட்ரோல தான் இருக்கு, இப்ப அதை பாதுகாக்க போறது யார் தான், நான் தான் பாதுகாக்க போறேன். சோ உங்களுக்கு நீங்க கேட்ட 1000 நான் கொடுத்துறேன், அதை பாதுகாக்கிறவங்களை எவ்வளவு கொடுங்க,
சோ இப்போ என்னன்னா 10ஆம் வசனத்திலே கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஓட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க பேசிட்டு இருப்பாங்க. சோ இது எப்படி நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா ஒரு பிக்சரைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரைஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா தான் இனி பார்க்கக்கூடிய இந்த 2 வசனங்கள் நம்ம எளிமையா புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த உன்னத பாட்டோட இந்த கடைசி எத்தனை வசனம் சொல்லலாம், கடைசி இந்த ஒரு 11, 12, 13, 14 இந்த 4 வசனங்கள், இந்த 4 வசனங்களை விட்டுட்டோம்னா உன்னத பாட்டு முடிஞ்சிருச்சு. சோ இந்த 4 வசனம் எப்படி இருக்கும்னா, இந்த வசனம் பேசுறத பார்த்தோம்னா இந்த 4 வசனத்துல முதல் வசனத்தை யாரு பேச ஆரம்பிப்பானா கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 3வது பர்சனை குறித்து பேசுற மாதிரி பேசியிருப்பாரு. பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை, அதாவது எனக்கு திராட்சை தோட்டம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு தானே? சோ அங்க பேச போற விஷயம் என்னன்னா கிறிஸ்து பேசுற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. உன்னத பாட்டை பேச ஆரம்பிச்சது முதல்ல யார் தான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க? சாலமோன் பாடின உன்னத பாட்டு. சோ சாலமோன் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப சாலமோனே எண்டு எழுதுற முடிவுரைன்னு சொல்லுவாங்கல்ல, சாலமோன் தான் இந்த உன்னத பாட்டை எழுத ஆரம்பிச்சாரு. இப்ப சாலமோன் வந்து முடிவுரை எழுதுறாரு. என்னன்னா இப்ப என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சு, இன்னும் ஒண்ணுதான் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயம் எழுதுறதா இந்த திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு காரியம் எழுதியிருப்பாரு. சோ இதுல எளிமையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த 4 வசனங்களை குறிச்சு நம்ம பார்க்கும்போது இன்னும் சபை என்ன ஆகல, ஃபுல்ஃபில் ஆகல. இன்னும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. ஆனா 10வது வசனத்திலேயே சபை என்ன ஆயிருச்சு. சோ இதை எப்படி நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது, இப்போ வந்து ஒரு வெட்டிங் வச்சுக்கோமே, ஒரு கல்யாணம் நடக்க போது பையனுக்கும் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பையன் மைண்டு ஃபுல்லா அல்லது அந்த பொண்ணு மைண்டு ஃபுல்லா என்ன மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த திருமண வாழ்க்கையை குறித்த ஒரு சிந்தனைகள் என்ன இருக்கும், அந்த மனைவியை குறித்த சிந்தனை அல்லது அந்த கணவனை குறித்த சிந்தனை, அந்த குடும்பத்துக்கான எப்படி நம்மள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் இப்படிங்கிற குறித்த சிந்தனை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஓடிட்டே இருக்கு. சோ அதாவது பொண்ணு பார்த்துட்டு இல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாலே லிட்டரலாவே, அதாவது பிசிக்கலா இல்லாட்டியுமே கூட மென்டலா அவங்க எதுக்கு ரெடி ஆயிடுவாங்க, அந்த திருமண வாழ்க்கைக்கு என்ன ஆயிடுவாங்க, ரெடி ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்ன, அந்த லைஃபுக்கு நம்மளை எப்படி எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும், அங்க பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ அவங்க மைண்டுக்குள்ள அந்த மேரேஜ் வரைக்குமே கூட என்னதான் ஓடிட்டு இருக்குன்னா, அவங்க ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுவாங்க. ரைட்டு தானே? கல்யாணம் வந்து லிட்டரலா ஆகல, ஒரு நிஜமான ஒரு கல்யாணம் ஆகலையுடைய மனசுக்குள்ள அவங்க ஒரு வாழ்க்கையை தான் என்ன பண்ணிருப்பாங்க, கண்ணாடியில பாக்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டே இருப்பாங்கன்ற மாதிரி. இப்ப சபை வந்து உலகத்துல இருந்தாலுமே கூட உன்னத பாட்டுல எவ்வளவு நாள் பார்த்த இந்த அதிகாரங்கள் எல்லாமே சபையுடைய மைண்ட்லயும் கிறிஸ்துவோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்த ஒரு விஷயங்கள் மாதிரி தான் என்னன்னா பதிவு பண்ணியிருப்பாங்க. அதான் என்னன்னா இப்ப சபை இந்த பூமியில தான் இருக்கிறாங்க, இருந்தாலுமே கூட அவங்க மைண்ட் ஃபுல்லா என்ன மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து என்னை ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தி என்னை ரத்த கரையமா என்ன பண்ணியிருக்காரு, மீட்டு இருக்கிறார். இப்ப அவருக்கு நான் முழுசா என்ன பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும். அவருடைய சரீரமா என்ன பண்ணி ஆகணும், மாறி ஆகணும். மாறணும்னா எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத முதல் சில அதிகாரங்கள்ல, அதாவது 1ஆம் அதிகாரத்துல என்ன பேசியிருப்பாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சபை தனக்கு உலகத்துல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் என்னங்கிறத அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும். எங்க உட்கார்ந்து பூமியில உட்கார்ந்து உலகத்துல இருந்து எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஃபேமிலிக்கு நடுவுல இருந்து எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், சபைக்கு நடுவுல இருந்து எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத சபை ஒவ்வொரு விஷயமா என்ன பண்ணும், ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து கிறிஸ்துவை முன்னிட்டு நான் எப்படி எல்லாம் நான் வெளியே வருவேன், எனக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ல கிறிஸ்து என்னை எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவார், என்னை எப்படி எல்லாம் பாதுகாப்பார், என்னை எப்படி எல்லாம் ரசிப்பார். நம்ம வசனங்கள்லாம் படிச்சிருக்கோம். உன்னுடைய உதவி எப்படி இருக்கு, உன்னுடைய கண்ணங்கள் எப்படி இருக்கு, உன்னோட நெற்றி எப்படி இருக்கு, தலைமுடி எப்படி இருக்கு. சோ இது எல்லாத்துலயும் கிறிஸ்து என்னை எப்படி ரசிப்பார், நான் ரசிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் இருப்பாரு, கடைசியா என்னை எப்படி ஒரு பரிபூரணத்துல கொண்டு வந்து அவருடைய சரீரத்துல இணைப்பாருன்னு சொல்லிட்டு சபை இந்த பூமியில வாழும் போது முழுக்க ஒரு ட்ரீமுக்குள்ள, அதாவது உலகத்துல லிட்டரலா வாழ்ந்தாலுமே கூட ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சபை எதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ள மட்டும் அல்லது கிறிஸ்துவுக்குள்ளான சிந்தனைகளை மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த ஒரு சிந்தனையோட எண்டு டைம் தான் என்னன்னா லாஸ்ட் வீக் பார்த்த அந்த ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய திராட்சை தோட்டம் யார் கண் முன்னாடி இருக்கு, ஏன் கண்ணு முன்னாடி. ஆனா 1ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னுடைய தாயின் பிள்ளைகளுடைய தோட்டம்ல என்ன பண்ணேன், காவற்காரியா வச்சிருந்தாங்க, ஆனா ஏன் தோட்டத்தை என்ன பண்ணல, பாதுகாக்கல. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன புரிஞ்சுக்கிட்டேன், எனக்காகத்தான் எல்லாமே யார் பண்ணியிருக்காரு, நீங்க பண்ணிருக்கிறீங்க. ரைட்டு தானே? அதாவது ஒரு வெட்டிங் எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த மனைவிக்கு என்னென்ன தேவையோ அல்லது அந்த கணவனுக்கு என்னென்ன தேவையோ அதை அந்த மேரேஜுக்கு முன்னாடி யார் செஞ்சு முடிச்சோம், ரெண்டையும் முடிச்சுவாங்க. ஓரளவுக்கு மேரேஜ்க்கு என்ன பண்ணிருப்பாங்க, ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. இனிமேல் நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், நம்ம இதை நோக்கி தான் என்ன பண்ணி ஆகணும், டிராவல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போயிருப்பாங்க. பட் இந்த மைண்ட் செட்டை கிறிஸ்து 100% பிஃபோர் மேரேஜ் என்ன பண்ணிருப்பாரு, கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. மனவாட்டிக்கு என்னென்ன வேணும், ரைட் தானே? அவங்க பாவத்துல இருக்கான, அவங்க பாவத்தை விட்டு வெளியெடுக்கிறதுக்கான காரியங்களை யார் பண்ணிருப்பா, கிறிஸ்து பண்ணிருப்பார். அவங்க நீதிக்குள்ள இல்ல அப்படி நீதிக்குள்ள வர்றதுக்கான விஷயங்களை யார் பண்ணிருப்பானா, கிறிஸ்து பண்ணிருப்பாரு. சத்தியத்துக்குள்ள இல்லைன்னா சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கான விஷயங்களை யார் பண்ணிருப்பானா, கிறிஸ்து பண்ணிருப்பார். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு என்னென்ன வேணும், அதான் மனவாட்டி வகுப்பாருக்கு ஒரு எப்படி சொல்ல தலையா
ஒரு புருஷனா என்னென்ன செய்யணுமோ எல்லா விஷயங்களையுமே பிஃபோர் மேரேஜ் அவர் என்ன பண்ணிட்டார், செஞ்சு முடிச்சுட்டார். இப்ப பிஃபோர் மேரேஜே நமக்கான கடமைகளை செஞ்சு முடிக்க வேண்டிய பொறுப்பு தான் யாருக்கு, நமக்கு இருக்குது. அதற்கான ஒரு ஓட்டங்களும் ரிஹர்சலும் தான் உன்னத பாட்டு மொத்தமுமே. ஒரு கவிதை நடையில யார் எழுதி வச்சிருப்பா அப்படின்னா சாலமோன் ராஜ் என்ன பண்ணிருப்பார், எழுதி வச்சிருப்பார். சோ அதுல எண்டு இன்னும் நம்மளை எப்படி பர்ஃபெக்ஷன்ல கொண்டு வர, ஏன்னா ஏதா இருக்கிறோம், நம்ம பூமியில தான் இருக்கோம், மாமிசத்துல தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம ஆவிக்குரிய திருச்சபையா மாறுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னா, இந்த அதிகாரம் இவ்வளவு நாள் பார்த்த அதிகாரம் பொறுத்தவரை மென்டலா சபை எதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ரைட் தானே. இனிமேல் சபை வேற ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. சபைக்கு தலைனா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சரீரம்னா அது சபை மட்டும்தான். அந்த இடத்த சபை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற வைராக்கியத்தோட விளைவுதான் அந்த 13வது வசனத்துல சபை சொன்ன விஷயம் என்னன்னா, 12ஆம் வசனத்துல என் திராட்சை தோட்டம் யார் முன்னாடி இருக்குது, இவ்வளவு நாள் அதை நான் பார்க்கல, இப்ப அது யார் கண்ணுகிட்ட இருக்கு, என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, இனி நான் இதை எக்காரணத்தை முன்னிட்டும் இதை ஒரு வழி தப்பி போக நான் என்ன பண்ணிட மாட்டேன், விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறத, இதை மட்டுமே பாதுகாப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள இல்ல ஒரு வைராக்கியத்துல யார் வந்திருப்பா, சபை வந்துட்டாங்க. சோ மென்டலா சபை வந்து கிறிஸ்துவுடைய சரீரத்துல இணையறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ரைட் தான். ரெடி ஆனதுக்கு அப்புறம் கிறிஸ்து பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ டைரக்டா வசனத்துக்குள்ள போயிடலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 13, 14. தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். என் நேசரே, தீவிரியும் கந்தவர்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மலைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். சோ இதுதான் உன்னத பாட்டினுடைய கடைசி வசனம், ரைட்டுங்களா. சோ இந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் 13ஆம் வசனம் யாரு பேச ஆரம்பிக்கிறதுனா, நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துப்போம். 12ஆம் வசனம் யாரு பேசுறதுன்னா சபை பேசியிருப்பாங்க. என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சாலமோனே உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேர்ந்து சொல்லிட்டு யார் பேசியிருப்பா, சபை பேசியிருப்பாங்க. இப்ப முடிவுரை யார் எழுதுறதுன்னா கிறிஸ்து எழுத ஆரம்பிக்கிறார், ரைட் தானே. என்ன எழுதுவார் அப்படின்னு பார்க்கும்போது, தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை என்ன பண்ணாங்க கேட்கிறாங்க, நானும் அதை கேட்கட்டும் அப்படிங்கிறாங்க. சோ சபை இப்ப இங்கதான் வாசம் பண்ணிட்டு இருக்காங்களாம், தோட்டங்களில் ப்ளூரல்ல பேசியிருப்பார். நம்ம லாஸ்ட் இதுக்கு முன்னாடியே பார்த்து நம்ம தோட்டங்களை கொடுத்தோம். சோ தோட்டங்கள் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய சபை. அப்படி இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான தோட்டங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய பல டினாமினேஷன், ஏறக்குறைய 47 டினாமினேஷன் என்ன சொல்றாங்க எல்லாருக்கும் மணவாளன் யார் தான், கிறிஸ்து தான். எல்லாரும் எதை நோக்கித்தான் ஓடிட்டு இருக்காங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த ஒரு சிந்தனை. 1,44,000 ஆயிரனும் அவருடைய மனவாட்டி வகுப்பாரா மாறியணும்னு சொல்லிட்டு தான் 47 டினாமினேஷன் ஓடிட்டு இருக்கிறாங்க. பட் அதுல கரெக்டான வழி, நம்ம இடுக்கமான வாசல் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதுல கரெக்டா ஓடக்கூடிய ஒரு பீப்புள் அப்படின்னா யார் மட்டும்தான், பயப்படாதே சிறுமந்தையன்னு சொன்ன அந்த ஒரு கொஞ்சம் பீப்புள் மட்டும்தான் அந்த வழியை கண்டுபிடிச்சு அதுல ஓடிட்டு இருக்கிறாங்க. சோ தோட்டங்கள் நிறைய இருந்தாலும் அதுல வாசம் பண்றவளேனா எத்தனை பேர் மட்டும்தான், சாலமோன் சொல்லியிருப்பாள், மறுமனையாட்டில எத்தனை பேர் உண்டு, ஆனா என் புறாவோ என் உத்தமியோ. சோ தோட்டங்கள் ப்ளூரல், வாசம் பண்றவளே அப்படிங்கிறது சிங்குலர், ரைட் தானே. எவ்வளவோ தோட்டங்கள் இருந்தாலும் அவர் கண்ணுக்கு தெரியுற அந்த ஒரு கேரக்டர் யாரு அப்படின்னா சபை மட்டும்தான், ரைட் தானே. சோ சபை மட்டும்தான் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கறத என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது, தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கட்டும், நானும் என்ன பண்றேன். இங்க 2 பேரை பிரிக்கிறார். இப்ப நம்ம இவ்வளவு நாள் பார்த்தது 2 பேர் மட்டும்தான். யாருன்னா ஒண்ணு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இன்னொன்னு நம்ம சபை, ரைட்டுங்களா. ஆனா இங்க 3வது ஒரு நபருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. யார் அப்படின்னு பார்க்கும்போது, தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவரே, தோழர் உன் சத்தத்தை கேட்கட்டும், நானும் என்ன பண்றேன். சோ இப்ப இங்க என்ன கேட்கட்டும், உன் சத்தத்தைனா சோ சபைட்டு இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை யார் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான், கிறிஸ்துவும் சரி அதே மாதிரி தோழரும் சரி 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்து இருக்காங்க. இந்த தோழர் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 விதமான விளக்கங்கள் பதிவு பண்றாங்க. சோ என்ன விளக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு என்ன அப்படின்னு தோழர் நமக்கு டக்குனு என்ன ஞாபகம், தோழர்னா தோழி வகுப்பாரா அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு தோழர், எக்ஸாக்டா தோழர் அப்படின்னா யார் அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தோழி வகுப்பாருன்னு சொன்னாதான் தோழி, ரைட் தானே. சபை சொல்லியிருப்பாங்க, என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் எருசலேமின் குமாரத்திகளே. சோ எப்படி சொல்லலாம், ஒரு பெண் பால் வழியாத்தான் யாரை பேசியிருப்பாரு, திரள் கூட்டத்தை பேசியிருப்பாரு, சபையுமே அப்படிதான் பேசியிருப்பாரு. அப்படிதான். ஆனா இங்க என்ன மென்ஷன் பண்ண, தோழர்களையும் மென்ஷன் பண்றாரு. சோ இந்த தோழர்கள் யாரா இருக்கணும்னா, ஒரு விஷயம் திரள் கூட்டத்தாரா இருக்கிறதுக்கும், திரள் கூட்டத்தார் அப்படின்னு சொல்றதை விட என்டையர் வேர்ல்ட் அப்படி சொல்லலாம். திரள் கூட்டம் பிளஸ் ரட்சிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களை இதை பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு கேட்டகரி பீப்புள் யாருன்னா,
ஆல்ரெடி உயிர் தெழுந்து போனவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்கல்ல, யாரு? அவருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் அவருடன் கூட உயிர் தெழுந்திருப்பாங்க படிச்சிருக்கோம். சோ அந்த பரிசுத்தவான்களும் இப்ப யாரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? சபை கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் யாரோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? கிறிஸ்து கூட, ரைட் தானே? இப்ப அவங்களுடைய ஓட்டமும் சரி, அவருடைய வாழ்க்கையுமே சரி, கம்ப்ளீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்கு? சபைக்கு தான், ரைட் தானே? இப்போ ஒரு புரிதலுக்காக 1,44,000 அப்படின்னா இப்ப 1,43,999 பேர் என்ன ஆயிட்டாங்க? கம்ப்ளீட் ஆயிட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் தான் ரிமைனிங்? ஒரே ஒரு ஆள் தான் ரிமைனிங் அப்படின்னா அங்க மேல இருக்கக்கூடிய அந்த 1,00,000 பேரும் யாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ஒரு ஆளுக்கா வெயிட் பண்ணிட்டா மொத்த சரீரமா இது என்ன ஆயிடும்? ஒரு ஃபுல் பிக்சர் ஆயிடும், ரைட் தானே? ஒரு முழு சரீரமா இது உருவாகணும்னா யார் வந்தாகணும் மேல? அந்த ஒரு நபர் வந்தாகும். அந்த ஒரு நபருக்காக யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தோழர்கள் உன் சத்தத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கேட்கிறார்கள். யாரும் கேட்டுட்டு இருக்கு? நானும் உன்னை தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வாட்ச் பண்ணி. சோ இங்க ரெண்டு விதமான ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு விட்னஸ இங்க யார் பண்ணி ஆகணும்னா நம்ம பண்ணி ஆகணும். யாரு? தோட்டங்களில் யார் வாசமா இருக்கிறாங்களோ, யார் வாசமா 1,00,000 பேர் வாசமா இருந்தா அவர் கண்ணுக்கு யார் தெரியுறாங்களோ அவங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா தோழர்களும் அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கிற மாதிரி, கிறிஸ்துவுக்கும் அந்த சத்தம் கேட்கிற மாதிரி வாழ்க்கை என்ன பண்ணி ஆகணும்? வாழ்ந்தாங்க. சோ தோழர்னா ரெண்டு புரிதல். ஒண்ணு உலகத்தை கம்பேர் பண்ணிக்கலாம், அதையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, லிட்டரலா இல்லைன்னு சொல்லிட முடியாது. சோ உலகமா இருந்தாலும் சரி, திரள் கூட்டமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம என்ன சத்தம் கொடுக்கணும்? உலகத்துக்கும் சரி, இல்ல திரள் கூட்ட வகுப்பாருக்குமே சரி, நம்ம என்ன சத்தத்தை கொடுக்கணும், இல்ல அவங்க நம்ம என்ன சத்தத்தை அவங்க கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசையர் 4வது அதிகாரம் 5-6. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன சொல்லியிருக்காருங்களாமா? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை என்ன பண்ணிக்கங்க. புறம்பே யார் இருக்கிறது? இப்ப தோட்டம்னா அவரோட கேர் ஆஃப்ல இருக்கிறது எத்தனை பேர் மட்டும்தான்? ஒரே ஒரு ஆள் தான். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, பண்றவங்களேன்னு அவர் சொல்லல. சோ ஒரே ஒரு ஆள் தான். யாரோட சர்க்கம்டன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா கிறிஸ்துவோட பார்வைக்குள்ள, அவருடைய வேலிக்குள்ள யாருன்னா அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க, ரைட் தானே? மத்தவங்க எல்லாருமே தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க, ரைட் தானே? நிறைய தோட்டங்கள் இருக்கு, ஒவ்வொரு தோட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா யாரோட கேர் ஆஃப்ல இல்ல? கிறிஸ்துவோட கேர் ஆஃப்ல இல்ல. அவங்க அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வேலி அடிச்சுட்டு, சொந்தமா ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்துக்கிட்டு, சொந்தமா ஒரு சத்தியத்தை கிரியேட் பண்ணிட்டு அதன் அடிப்படையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கும் திருச்செந்தூர்களுக்கு என்ன கிடையாது? எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் முன்னாடி கூட ஒரு நீதியான வாழ்க்கையை தான் யார் வாழணும்? சோ புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடக்கணுங்கிற. எப்படி நடக்கணுங்களா? ஞானம்னா யாரைத்தான் சொல்லணும்? இல்ல, ஞானம்னா யார் சொல்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தம் விடுகிறது இல்லையோ சொல்லியிருப்பார். சோ ஞானம் யாரை அடையாளப்படுத்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாலமன் சொல்லியிருப்பார், ஞானம் ஒரு வீட்டை கட்டி அதை என்ன பண்ணிருக்கும். சோ இந்த வசனம் நல்லாவே தெரியும். சோ ஞானம்னால யாரை அடையாளப்படுத்தணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதி மக்களுக்கும் சரி, மற்ற ஜனங்களுக்கும் முன்னாடியுமே சரி, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் இங்க யார் வாழணும்? ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்களும் உங்க சத்தத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சரி, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே சரி, யார் பார்த்துட்டு இருக்கிறது? சோ அவர்களுக்கு முன்னாடி ஒரு விட்னஸான ஒரு வாழ்க்கையை தான் யார் வாழ்ந்தாலும் நம்ம வாழ்ந்தாலும், நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்களுக்கு போயிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியுமா? சோ நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் உலகத்தாருக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு பிரயோஜனமாகவும் பாவத்துல இருந்து வெளியே எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கலாம்? காற்று பறக்கடிக்கிற பதர் மாதிரி நம்ம விதைக்கிற விதை அது என்ன நிலத்திலே விழுகாது, அது எங்கேயோ பறந்து என்ன பண்ணிட்டு இருக்கும், போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நல்ல விதை என்ன பண்றது? விதைக்கிற ஒரு பதரை விதைக்கிறக்கும் ஒரு விதையை விதைக்கிறதுக்குள்ள வித்தியாசம் தான் நம் சத்தியத்துக்கு உட்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையும் சரி, இல்ல உலகத்துக்கு உட்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையும் சரி. சோ இந்த உலகத்துல உங்களை சுத்தி நிறைய பேர் யார் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா கிறிஸ்துவ சீஷர்கள் பின்பற்றினதை விட அதிகமா யார் ஃபாலோ பண்ணிருப்பாங்க? பரிசேயர்கள், சதுசேயர்கள், ரைட் தானே? அவர் பின்னாடியே 24/7 அவர் எப்படி சொல்றாங்க, கண்கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்கல்ல. சோ பின்னாடியே ஃபாலோ பண்ண கேரக்டர் தான் யார் அப்படின்னா அவங்க. சீஷர்கள் அவரை நோட்டீஸ் பண்ணதை விட அதிகமா அவரை நோட்டீஸ் பண்ணவங்க, அவரை எப்படி சொல்ல அப்சர்வ் பண்ணவங்க யாருன்னா பரிசேயர்கள் தான். ஏன்? கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு கேள்வி, ஏன்னா அவங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா இவங்க அவர் பண்ணது எல்லாத்துலயும் கொஸ்டின் பண்ணாங்க. ஆனா கத்துக்கணும்னு பண்ணாங்களான்னு கேட்டோம்னா சோ குற்றப்படுத்துற. அதே மாதிரி இன்னைக்கு உலகம் நம்ம என்ன ரொம்ப க்ளோஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் யாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உலக ஜனங்களுக்குமே சரி, கிறிஸ்துவ அவங்க ரட்சிப்புக்குள்ள வரக்கான காரியங்கள் யார் தான் பண்ணியாகணும்? நம்ம தான் பண்ணியாகணும். அதுலயே 6ஆம் வசனம் வாசிக்கலாம்.
அவனவனுக்கு எண்ணினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. எப்படி இருக்கணுங்களாமா? அவனவனுக்கு, எவனவனுக்கு, நம்மளோட கிறிஸ்துவை குறித்து யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு, இந்த வாழ்க்கை குறித்த யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு, சத்தியத்தை குறித்த கேள்வி கேட்கிற எல்லாருக்குமே கூட அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. ஃபர்ஸ்ட் யார் அதை தெரிஞ்சுக்கணும்? ஒருத்தர் கேள்வி கேட்டா நம்மள்ட்ட என்ன இருக்கணும்? பதில் இருக்கணும். பதில் இருந்தாதான் கேட்கறவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? பதில் சொல்ல முடியும். அதை ஃபர்ஸ்ட் யார் தெரிஞ்சுக்கணும்? சோ நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் வசனம் ஃபர்ஸ்ட் நம்ம எதுல தெளிவா இருக்கணும்? சத்தியமும் சரி, அதுல அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களையுமே சரி, யார் ரொம்ப கிளியரா இருக்கணும்? சபை கிளியரா இருக்கணும். அப்படி கிளியரா இருந்தாதான் மத்தவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். ஒரு இருட்டு இருக்குன்னா மொத்தமாவே இருட்டா இருந்தா யாருக்கும் என்ன தெரியாது. நடுவில் ஒரு கேண்டில் வச்சா தான் அந்த இடத்துல கேண்டில் இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியும். ரைட் தானே? சோ இங்க கேண்டில் மாதிரி இருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்கு? நமக்கு இருக்குன்னா அவர்ல இருக்கக்கூடிய வெளிச்சம் யாருக்குள்ள இருக்கணும்? சோ நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் என்னணும் இருக்கணும். அந்த உப்பை கொஞ்சம் நிறைய பார்த்துக்கணும். என்னதான் சமைச்சாலும் உப்பு போடலைன்னா என்னதான்? தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பு இல்லா பண்டம் உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்துடக்கூடாது. ஸோ சத்தியத்தை படிக்கவும் சரி, அதை புரிஞ்சு கொள்ளவும் சரி, அதுல சாரமேனிகளா இருந்து மற்றவங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் சரி, ஒரு ஆசீர்வாதத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு இங்க யாருக்கு தான் இருக்குது. இது யாருக்குன்னா தோழர்கள் இருக்கக்கூடிய ஒருவகை. அது உலகத்தாராகவும் சரி, இதுல திறன்கூட்ட வகுப்பா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு விட்னஸான ஒரு வாழ்க்கையை யார் வாழணும்? யார் வாழணும்? நம்ம வாழணும். ஸோ நம்ம ஏனவதானன்ற வாழ்க்கை யார் வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. சோ ரெண்டாவது கேட்டகரி பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தோழர்கள் அப்படின்னா ஒண்ணு உலக ஜனங்களை குறித்த புரிதல், இன்னொன்னு அவருக்குள் மறுத்த பரிசுத்தவான்கள் யாரும் எந்திரிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க நம்மள பாக்குறாங்க, அப்பவுமே அவங்களுக்கு நம்ம சவுண்ட் கேட்கணும். என்ன சவுண்ட் கேட்கணும்? அவங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்கணும். சோ அவங்க நம்மளை எப்படி பார்த்திருக்க அப்படி பார்த்தோம்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞான புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. சோ இங்க என்ன சொல்லிருக்காங்களாமா? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள். யாருக்கு பயந்தவங்க? யாருக்கு பயந்தவங்க? கர்த்தருக்கு. அப்படின்னா இங்க யாருக்கெல்லாம் பயப்படக்கூடாது? உலகத்துக்கோ, உலகத்தின் காரியங்களுக்கோ, உலகத்தின் ஆசபாசங்களுக்கோ எதுக்குமே நம்ம என்ன பண்ண தேவையில்லை. அதுக்கு கீழ்ப்படியவோ அதுக்கு கவலைப்படவோ தேவையில்லை. சோ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுவாங்களோ பேசிக்கொள்வார்கள். ஒருவரோடு ஒருவர்னா இங்கே சொல்லக்கூடிய தோழர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய வெல்விஷர். யார் நம்முடைய வெல்விஷர்? ஒண்ணு அவர், இன்னொன்னு நம்ம சத்தியத்துல வளர்ந்து நமக்கா பிரயாசப்படுறாங்கல்ல. ஒண்ணு பூமியில இருக்கக்கூடிய நம்ம சபை ஜனங்களா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி உயிர் தந்த ஜனங்களுடைய விஷயமே என்னதான், அதுதான் நம்ம எப்படியாவது சபையா மாறினுங்கிறதா அவர்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல அவர்களுடைய விருப்பமாவே இருக்கு. சோ நம்ம பேசிக்கிறத இங்க யாரும் கவனித்து கேட்கறதுங்களா? கிறிஸ்துவும் கவனித்து கேட்கிற. அப்படின்னா என்ன பேசிட்டு இருக்கிற? மத்தியில படிச்சிருப்பாங்கல்ல, எங்க 2-3 பேர் ஒன்னா சேர்ந்து அவருடைய நாமத்தை பேசிட்டு இருக்கீங்களோ அங்க யார் இருக்க? அவங்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி இங்க யாரெல்லாம் பேசுறாங்களோ, இல்ல யார் எல்லாம் அவரை குறித்த சிந்தனைகள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேச்சு இங்க யாரும் கேட்டுட்டு இருக்கிறதுங்களா? அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய இல்ல ஒரு நிம்மதி. என்ன நிம்மதி? இப்போ நம்ம ஓடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோமே, இப்போ நம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஓட்டத்துல ஒவ்வொரு நாளும் முன்னேறி போயிட்டே இருக்கும். ரைட் தானே? அப்படி முன்னேறி போயிட்டு நம்மள கோச் பண்ணிட்டு அவர் கோச் இருப்பாங்கல்ல, அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடி பண்ண கோச் இருப்பாங்க. அவர் பாக்குறவருக்கு அது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஃபாஸ்டா ஓடுறது அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ரைட் தானே? சோ நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே ஓடலாம். எப்படி ஓடி என்ன பண்ணிடுவோம், ஜெயிச்சு ஒரு ரெகக்னேஷன் வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஃபீல்ல ஒரு எக்ஸைட்டா பார்த்துட்டே இருப்பாரு. ரைட் தானே? ஓடிட்டு ஜஸ்ட் லைட்டா தடுக்கணும். ஒலிம்பிக்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு மைக்ரோ செகண்ட்ல பதக்கத்தை மிக்ஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. மைக்ரோ செகண்டோட வேல்யூ யாருக்கு தான் தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். ரைட் தானே? இப்ப லைட்டா இடையில தடுக்குனா கூட யாருக்கு ஒரு இப்ப சொல்ல பக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பதட்டம். என்ன கோச்சுக்கு தான் பெரிய பதட்டம் ஆயிடும். இவ்வளவு நாள் பட்ட பிரயாசம் என்ன ஆயிடும்? சோ இப்ப அங்க பரிசுத்தவான்கள் எல்லாம் பயங்கரமா போக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துல நடந்துச்சு. நம்ம ஞாபகம் இருக்கும். இப்ப நம்ம நிறைவு கூறுதல் காலங்கள்ல இருக்கும். குருசிபிகேஷன் சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். கிறிஸ்துவுடைய மரண காலத்துல சிலுவையில் அனுபவித்த பாடுகள். ரைட் தானே? சிலுவையில அந்த நைட்டு ஃபுல்லா ஒரு 6 விசாரணை நடக்கும். அந்த விசாரணை முடிவுல சிலுவையை தூக்கி வச்சிருவாங்க. அதை தூக்கிட்டு 2 கிலோமீட்டர் என்ன பண்ணுவாரு, டிராவல் பண்ணி சிலுவையில கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. ரைட் தானே? அந்த மரண தருவாயில என்டையர் பரலோகம் யாரை பார்த்துட்டு இருந்திருக்கும்? ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் திட்டம் என்ன ஆயிடும்?
கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ பரலோகமே எப்படி சொல்லலாம், ஒவ்வொரு செகண்டும் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு அதிர்ச்சிகரமான திக்கு திக்குன்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்துட்டு இருந்த மாதிரி கடைசி நாட்கள்ல இந்த உலகம் சரி பரலோகம் சரி யாரும் இங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தா கூட நம்ம படிச்சிருக்கோங்கல்ல, எதிராளியாக பிசாசானவன் யாரெல்லாம் சத்தியத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களத்தான் அவன் என்ன பண்ண தேடிட்டு இருக்கானுங்களோ, விழுங்கறதுக்கு அவன் தேடிட்டு இருக்கான். ரைட் தானே? ஸோ அவன்கிட்ட இருந்து தடுமாற்றத்தை தப்பிக்கணும் அப்படின்னா யார் தான் ஸ்ட்ராங்கா ஓடி ஆகணும், நம்ம ஓடி ஆகணும். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பேசுங்க, நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறீங்களோ, எவ்வளவு உங்க ஓட்டத்தை ஃபாஸ்டா ஓடுறீங்களோ அந்த சத்தம் யாருக்கு கேட்கும், அவங்களுக்கு கேட்கும். சோ அவங்களுக்கு கேட்டுச்சுன்னா இன்னும் உற்சாகமான ப்ரொடெக்ஷன் வேலை யார் செய்வா? சோ அவங்களும் கேட்பாங்க, கூடவே யாரும் கேட்க போறது? அவரும் கேட்கிறார். ரைட் தானே? அவர் என்ன சொல்றாருன்னா, தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவர்களே தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்காங்க. நானும் உன் சத்தத்தை என்ன பண்றேன், கேட்கட்டும். நீ இன்னும் என்ன பண்ணு, சத்தமா பேசு. ரைட் தானே? சோ சத்தமா பேசணும்னா என்ன பேசணும்? அவங்க ஏதோ கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. நானும் கேட்கட்டும்னா அவர் ஏதோ கேட்கணும்னு ஆசைப்படுறாருன்னா என்ன நம்ம பேசணும், என்ன சத்தத்தை கேட்க அவர் ஆவலா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரே எக்ஸாம்பிள் தான். யார் மட்டும்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சத்தத்தை இங்க கொடுத்தார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன சத்தத்தை பேசணுங்கிறத ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ அவருடைய இம்ப்ரெஸ் என்ன அப்படிங்கும்போது, கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரே பர்பஸ் என்ன அப்படிங்கும்போது, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியாலும் மகிமைப்படுத்தியாலும் இல்ல அவரை சந்தோஷப்படுத்தியாலும். ரைட்டு தானே? 6000 வருட காலங்களா அவரை என்ன பண்ண முடியல, கிறிஸ்து வர வரைக்கும் 4000 வச்சுக்கோமே. சோ அந்த 4000 வருஷ காலமா தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு யாருமே என்ன பண்ணல, முயற்சி பண்ணவே இல்லை. முயற்சி பண்ண எல்லாருமே எதுக்குள்ள போயிட்டாங்க, ஒரு ஃபெயிலியருக்குள்ள போயிட்டாங்க. ஒரு முழுமையான ஒரு மகிமைய, ஒரு முழுமையான சந்தோஷத்தை யாருக்கு கொடுக்கல? மல்கியால படிச்சிருக்கோம், நான் பிதாவானால் என் கணம் எங்கேன்னு கேட்டிருப்பார். ரைட் தானே? சோ அந்த ஒரு மகிமையோ அந்த ஒரு கணத்தையோ அந்த 4000 வருஷம் யாருமே என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. சோ பிதாவுடைய சித்தம் என்னங்கிறத இங்க யாருக்குமே முழுசா என்ன பண்ணல, தெரியல. சோ அதை முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு கேரக்டர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை இங்க வந்து எப்படி சொல்லலாம், இனாகிரேட் பண்ணிட்டு போன கேரக்டர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ என்ன பண்ணிட்டு போனார் அப்படின்னா, அவர் பிதாவாகிய தேவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணார், இல்ல பிதாவுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்ற அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா நம்ம இந்த சத்தத்தை யாரு கொடுத்தாலும் அவர். சோ அவர் பண்ணின விஷயம் என்ன பார்க்கும்போது, சோ 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறலுக்கு உட்பட்டார். சோ தேவனுடைய திட்டம் இங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்க யார் வஞ்சிக்கப்படல, ஆதாம் வஞ்சிக்கப்படல. யார் வஞ்சிக்கப்பட்டது? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ஏவாளை எல்லாம் ரட்சிப்புல கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்குது? ஃபர்ஸ்ட் அங்க தேவனுக்கு. முதலோட அவர் பண்ணின முதல்ல படைச்ச கேரக்டர் ஆதாமும் ஏவாளும். சோ அவங்க மூலமா இந்த உலகத்துல என்ன வந்துருச்சு, பாவம் ஜெனரேட் ஆகி மொத்த உலகம் எதுக்குள்ள போயிடுச்சு, பாவத்துக்குள்ள போயிடுச்சு. இந்த உலகம் பாவத்துக்குள்ள போன உலகத்தை, மொத்த உலகத்தை ரட்சிப்புல கொண்டு வர வேண்டிய பொறுப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் இருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு தான் இருக்கு. அதை நிறைவேற்றி தீர்க்க வேண்டிய பொறுப்பு தான் இங்க இருக்கு. நமக்கு இருந்துச்சு. எப்ப இருந்துச்சுன்னா, நான் வந்து கிறிஸ்துடைய ராஜ்யத்துல முதலாம் வருகையில பேசணும் அப்படின்னா அன்னைக்கு இருந்த பொறுப்பு அவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஆனா அதை சரியா செஞ்சு முடிச்சாங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா, சோ பாவத்துக்குள்ளேயே தான் இன்னும் அதிகமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. தேவன் நியாயப்பிரமான ஒரு விஷயத்தை கொடுத்தா அதுக்குள்ளேயும் பாவத்தை கண்டுபிடிச்சு அதை பாவமா செய்யறதுதான் யார் ரெடியா இருந்தது? அங்க அவங்களுடைய அன்பின் நிமித்தம் எதையுமே யாருங்க என்ன பண்ணல, யாருமே அதை அப்ளை பண்ணவே இல்லை. சோ இந்த பாவத்துல போயிட்டு இருந்த உலகத்தை மீட்டு வெளியே வர வேண்டிய பொறுப்பு தான் இங்க யாருக்கு இருக்குன்னா பிதாவாகிய தேவனுக்கு. நம்ம மல்கியால படிச்சிருக்கோம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமா இருந்தது, பின்னும் ஒருவனை படைத்தார்னா ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு பரிசுத்தமான சந்ததி தான் யாருடைய சித்தமா இருந்துச்சு, தேவனுடைய. சோ அந்த 4000 வருஷமா அதை யார் நிறைவேற்ற யாருமே என்ன இல்ல. முத அதை நிறைவேற்ற வந்த ஒரு கேரக்டர் தான் யார். சோ அவர் வந்தது யாருக்காக தான் வந்தாலும் யோவான் 1:29 படிச்சிருக்கோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சோ நம்ம சபைக்காக மட்டும் இல்ல, திரள் கூட்டத்துக்காக இல்ல, தேவனை தேடக்கூடிய ஜனங்களுக்காக மட்டும்தான் அவர் வந்தாருன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, சோ தேவனுடைய சித்தம் எப்படி மொத்த உலகம் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கறதுல இருக்குதோ, கிறிஸ்துவோட சித்தம் என்னது அதே விஷயம் தான். இப்ப அதே சித்தத்துக்குள்ளதான் இங்க யாரு போயாகணும், நம்ம. சோ மற்றவர்களுக்காக பிரயாசப்படுறது, மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்றது. மற்றவர்கள் யார்? அந்த மற்றவர்கள் யார்? மற்றவங்க நமக்கு நன்மை செய்யறவங்க, நமக்கு கீழ்ப்படுகிறவங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? கிடையாது. ரைட் தானே? உங்களுக்கு யாரெல்லாம் தீமை பண்றாங்களோ, யார் எல்லாம் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ, யார் எல்லாம் உங்களை நெக்லெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டிய பொறுப்பு தான் யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்குது. ஏன்னா கிறிஸ்து என்னதான் பண்ணாரு,
அதான் பண்ணாரு, பாவிகளுக்காகத்தான் இறங்கி வந்தார். ரைட் தான். சோ அந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய பொறுப்பு தான் யாருக்கு இருக்குது? சோ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முதல்ல உலகத்தோட பாடுகளுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. எதுக்கு பண்ணக்கூடாது? யார் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும், யார் நம்மளை துன்பப்படுத்தினாலும், யார் நம்மளை அவமானப்படுத்தினாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வேலை என்னதான்? அவங்க வேலை என்னதான்? அதுதான் நமக்கு டெஸ்ட்டுக்கு தான் யார் இருக்கிறது. நம்ம முன்னாடி ஒரு கல் இருக்குன்னா அது படிக்கல்லா இல்ல தடைக்கல்லான்னு முடிவு பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்குது. தடைக்கல்லா பார்த்தா இடறி என்ன பண்ணிடுவோம், விழுந்துரும். படிக்கல்லா பார்த்தா ஏறி என்ன பண்ணிட்டு இருப்போம், போயிட்டே இருப்போம். சோ இது ரெண்டுமே யாருக்கு தான் வச்சிருப்பாரு? நமக்கு அங்க வச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துடைய பாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணாம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 9வது வசனம். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். என்ன சொல்லியிருக்காருங்களாமா? முறுமுறுப்பு இல்லாமல். ஏன் முறுமுறுப்பு இல்லாமல் சொல்றாரு? அவங்க பண்ற காரியங்கள்லாம் எப்படித்தான் இருக்கணும், முறுமுறுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை கன்சிடரே பண்ணக்கூடாது. ரைட்? அவங்களோட நேச்சர் என்னதான் அதுதான். அதை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை பெருசா நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து பரிசேயர்களை குறித்தோ யாரை குறித்தோ என்ன பண்ணல, குற்றப்படுத்தவே இல்லை. அவர் குற்றப்படுத்தலைன்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த வேலை யாருமே பண்ணிடவே கூடாது. சோ முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை நீங்க என்ன பண்ணுங்க, உபசரி. நம்ம எதுக்கு வந்திருக்கணும்? சோ ரியாக்ட் பண்ண வேண்டும். உலகத்துடைய பாடுகளுக்கும் சரி, உலகம் கொடுக்கக்கூடிய காரியங்களும் சரி, நம்ம ரியாக்டே பண்ணக்கூடாது. ஏன்னா உலகத்திற்கு நம்ம என்ன ஆயிட்டோம், பாவத்திற்கு மரித்த நீங்கள் அதிலே மீண்டும் எப்படி பிழைப்பீங்கன்னு கேட்கிற. நீங்க செத்துட்டீங்க, உலகத்துக்கு என்ன பண்ணிட்டீங்க, நீங்க செத்துட்டீங்க. இனி நீங்க இப்படி சொல்ல டெட் பாடி மாதிரி தான். ஒரு டெட் பாடி எப்படி எதுக்குமே ரியாக்ட் ஆகாதோ நீங்களும் என்ன ஆகாதீங்க, ரியாக்ட் ஆகாதீங்க. சோ முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, உபசரியுங்கள் சொல்லு. சோ அந்த உபசரிப்பை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா கொலோசியர் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். என்ன சொல்லிருக்காரு? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ஒருவரை ஒருவர் தாங்கணும். எந்த ஒருவரை ஒருவர்? நல்லவங்களை மட்டும் இல்ல, எல்லாரையுமே சரி. சோ ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? குறைபாடு இருக்கும். இங்க யாருமே 100% சங்கீதங்களை படிச்சிருக்கோம், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் நோ எனிஒன்ன்றார். ரைட் தான்? நீங்க யாருமே இல்லைங்கிற. சோ ஒருவர் பேர் ஒரு கண்டிப்பா குறைபாடு இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க என்ன பண்ணணும், மன்னிங்க. சோ இங்க நம்ம பண்ண இந்த சத்தம் தான் யாரு கேட்கணும், யாரு கேட்கணும்? நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பைபிள் ஒரு கேரக்டர் பார்த்துருக்கோம், ஸ்தேவான். ரைட்டா? ஸ்தேவான் ஒரு பிரேயர் பண்ணார், நமக்கு ஞாபகம் இருக்கும். சோ தேவனுக்கு உண்டான ஊழியத்தை பண்ணி அதன் நிமித்தம் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது அவரை கல்லுல எடுத்து என்ன பண்ணுவோம், அடிப்பாங்க. அடிக்கிறவங்களுக்காக ஒரு பிரேயர் அவர் பண்ணியிருப்பார், நமக்கு ஞாபகம் இருக்குங்களா? சோ அப்போஸ்தலர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59, 60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். என்ன பண்ணிருக்காங்க? சோ என் ஆவியை நீங்க எடுத்துக்கங்க. யார் நிமித்தம் இந்த பாடு வருது? தேவனுடைய வேலையை செஞ்சதால வரக்கூடிய பாடு. கடைசி வரைக்கும் தேவன் மேல அவருக்கு என்ன வரல, ஒரு நெகட்டிவ் தாட்டே வரல. சோ இப்ப கூட என் ஆவி என்ன பண்றேன், நான் உங்கள்ட்ட கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணிக்கங்க, இதை ஏத்துக்கங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கல்லறி நம்ம படிச்சிருக்கோம். அது ஈஸியான ஒரு காரியமான, ஈஸியான ஒரு மரணமான கிடையாது. சோ அணுவா அந்த மரணத்தை ருசி பார்த்து என்ன பண்ணியாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த பெயின் என்ன பண்ணியாலும் அனுபவிச்சான். அப்படிப்பட்ட ஒரு பெயினுக்குள்ள போகும்போதும் கூட அவர் பண்ண ஒரு விஷயம் என்ன, அதிலே 60ஆம் வசனம் வாசிக்கலாம். அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். முழங்கார் படியிட்டுன்னு அந்த டைம்ல கூட தேவனுக்கு முன்னாடி தன்னுடைய மனத்தாழ்வையும் சரி, அந்த ரெக்வஸ்ட் கொடுக்கக்கூடிய முறைமையுமே சரி கரெக்டா பின்பற்றின ஒரு கேரக்டர் யாருன்னா ஸ்தேவான். ரைட் தானே? இவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா கூட தேவன் என்ன பண்ணிருப்பாரு. ஆனா தேவனுக்குரிய கனம் இருக்குல்ல, இவங்களை மன்னிப்பு கேட்க போற, ஒருவேளை ஏன்டதான் கனவிலம் இருந்துச்சுன்னா அதனால என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி முழங்கார் படியிட்டு, ஆண்டவரை இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டுனா, இந்த சத்தம் தான் யாரு கேட்கணும், அவர் கேட்கணும். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சத்தம் சபை கிட்ட இருந்து எப்ப வரணும்? யாருக்காக பிரேயர் பண்றது? யாரு கல்ல எடுத்து அடிக்க போறாங்களோ, யாரு அடிச்சிட்டு இருக்கிறாங்களோ, யார் நிமித்தம் அவங்க காயப்பட்டு இருக்கிறோமோ அந்த நபருடைய பாவத்துல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வாங்க. யார் இங்க பிரேயர் பண்ணணும்? சோ இந்த சத்தத்துக்காக இங்க யார் வெயிட் பண்ணிருக்காங்க? தோழர்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும்னா இன்னும் அவருக்கு அந்த சவுண்டு கேட்கிற அளவுக்கான வேலையை யார் பண்ணியாகும்? யார் பண்ணியாகும்? நம்ம பண்ணியாகணும். சோ அந்த வேலையை பண்றதுதான் யாரை கூட்டு வந்திருக்குது. சோ அந்த வேலையை பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா மத்தேயு
18வது அதிகாரம் 14ஆம் வசனம். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப் போவது பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. சோ கிறிஸ்து யாருடைய சித்தத்தை செய்ய வந்தானா? தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்தார். அவர் மாதிரியே நடக்கணும்னு ஆசைப்படுற நம்மளும் யாருடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கோம்? பிதாவை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தான் இங்க நம்மளும் வந்திருக்கோம்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது யாருடைய சித்தம் இல்ல? அவருடைய சித்தம் என்னன்னா, அவங்கள குறை சொல்றதையோ இல்ல அவங்கள தவறா பாக்குறதையோ அவங்கள குற்றப்படுத்துறதுலயோ இங்க யாருக்கு வேலை கிடையாது. ஏன்னா அவங்க கெட்டு போன யாரு விரும்பல? அவரே விரும்பல. நம்முடைய பிரதான விருப்பமே என்னவாதான் இருக்கும்னா, அவங்க என்ன ஆயிரணும்? நம்மளுக்கு குறை சொல்லிட்டு அவங்க என்ன ஆயிரணும்? அவங்களுக்கு ஏதாவது நடக்கணும். நடந்தாதான் நமக்கு என்னவா இருக்கும்? திருப்தியா இருக்கும். நமக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அவங்களுக்கு 2 கண்ணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சிந்தனை யாருக்கு இருக்கக்கூடாது. இந்த சிந்தனை இருந்துச்சுன்னா நம்ம தோட்டங்கள்ல வாசம் பண்ணாலும் வாசம் பண்றவங்களா தான் இருக்கும். வாசம் பண்ணிக்கிறவளா அந்த சிங்குலர்ல யார் இருக்க மாட்டோம். 10ஓட 11 இருப்போமே, அந்த 1 and only யார் இருக்க மாட்டோம், நம்ம இருக்க மாட்டோம். சோ அந்த பிரதானத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணியாங்கன்னா, அவர் சித்தம் என்னங்க அதை கண்டுபிடிச்சு அதை மட்டும்தான் யார் நிறைவேற்றணும். சோ அப்படி நிறைவேற்றினா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அதிலே மத்தேயு 12வது அதிகாரம் 50வது வசனம். பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார். யாருடைய சித்தத்தின்படி? தேவனுடைய சித்தம் எதுவோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சு அதை யாரு நிறைவேற்ற ரெடியா இருக்கிறோமோ அவங்கதான் அவருக்கு சகோதரன், அவருக்கு சகோதரி, மனவாட்டி, திருச்சபை, சரீரம் எல்லாமே யார் மட்டும்தான்? அவங்க மட்டும்தான். அதை செய்யாதவங்களுக்கு எங்க இடம் கிடையாது, எங்க இடம் கிடையாது. சோ இப்ப என்ன சொல்ல வர உன்னத பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய நீங்க மைண்ட்ல யாரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? யாரோட தான் வாழ்ந்து? அவரோட தான். அவர் தான் என்னுடைய மனவாளன், அவர் தான் என்னுடைய கணவன், என்னுடைய தலை யார் தான்? அவர் தான். என் புருஷன் அவர் தான், ரைட் தானே? என்னுடைய லீடர் அவர் தான், எல்லாமே அவர் தான். ஆனாலும் நமக்குள்ள இன்னும் இல்லைங்களா? அவருடைய சரீரத்துல முழுசா போய் இணையறதுக்கான குவாலிட்டி இன்னும் யாருக்கு வரல. நமக்கு வரலனா அந்த சத்தம் இன்னும் யாரு கேட்கல? ஸ்தேவான் கொடுத்த ஒரு சத்தம், கல்லடி வாங்கும் போது முழங்கார் படியிட்டு என்ன சொல்ல, சத்தமிட்டு இவங்களோட பாவத்தை என்ன பண்ணு மன்னிங்கன்னு அந்த முழு மனசோட. அப்ப அவருடைய ப்ரையாரிட்டி என்னன்னா, எனக்கு வலிக்க கூடாதுங்கிறது இல்ல, நான் செத்துறக்கூடாதுங்கிறது இல்ல, இவங்க பாவம் என்ன பண்ணி ஆகணும், மன்னிக்கப்படணுங்கிறதா ஸ்தேவானோட ப்ரையாரிட்டியா இருந்த மாதிரி இங்க சபையாளை கூட நம்முடைய ப்ரையாரிட்டி என்னன்னா, உலகத்திற்கான ஒரு விண்ணப்பம் பண்ணக்கூடிய காரியம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யார் வந்திருக்கணும்? சபை. இதிலே 10ஆம் வசனம், நான் மதில் தான், என்னுடைய ஸ்தனங்கள் கோபுரங்கள்னு சொன்னாங்களே, அந்த ஒரு இடத்துல யார் வந்திருக்கணும்? சோ பிரேயர் பண்ணக்கூடிய ஒரு பரிசுத்தமான இடத்துக்குள்ள நம்ம வந்திருந்தா மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடிய ஜெபம் யார்கிட்ட போகும்? நம்ம அவர்கிட்ட போகும், ரைட் தானே? அப்படி இல்லைன்னா அக்கிரமக்காரனுடைய ஜெபம் என் காதுகளுக்கு எப்படி இருக்குங்கிறது, அந்த சத்தத்தை நான் கேட்கவே மாட்டேங்கிறார். ஆனா இப்ப அவர் சத்தத்தை கேட்க ஆசையா இருக்கிறார்னா அந்த இடத்துக்குள்ளே நம்ம இருந்து அந்த விண்ணப்பத்தை யார் பண்ணணும்? யார் பண்ணணும்? இதை ஏன் நம்ம பண்ணணும்? இப்ப நம்ம ஒழுங்கா வாழ்ந்துட்டு போனா பத்தாதா? ரைட் தானே? இப்ப நம்மளால அதுவே ஃபர்ஸ்ட் முடியல, ரைட் தானே? தேவனுக்கு பிரியமா நம்ம ஒழுங்கா வாழ்றதே இங்க பெரிய ஒரு டார்கெட்டா இருக்குன்னா, இவர் அதையும் தாண்டி நிறைய ஒரு கமிட்மெண்ட் யாரு கொடுத்திருக்கிறாரு? நம்ம கொடுத்துட்டு ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 4-5. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்மளை யார் நம்பிட்டு இருக்காங்களாமா? பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற. சோ பரலோகமே நம்புதுங்களாமா? முதலாம் வருகையில கிறிஸ்து சிலுவையில இறக்கி இருக்கும்போது பரலோகமே எப்படிதான் பார்த்துருக்கும்? இவர் ஜெயிச்சிருவார், ரைட் தானே? இவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்த தேவன் வந்து இவரை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா என்ன பண்ணிடுவாரு? ஜெயிச்சுவாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அங்க உள்ள பரலோகத்துல இருந்து இருக்குங்களே. சோ இப்ப அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்ப யார் மேல இருக்குங்களா? பரலோகம் கிறிஸ்து மேல வச்ச நம்பிக்கைய இப்ப யார் மேல வச்சிருக்கிறாங்க? அந்த ஒரு ஆள் மேல. எந்த ஒரு ஆள் மேல? தோட்டத்துல வாசம் பண்ற அந்த ஒரு நபர், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியன் சொல்ற அந்த ஒரு நபர் மேல யார் நம்பிக்கை வச்சிட்டு இருக்கிறதுங்களாமா? சோ பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்க நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சோ நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்தணும்னா நம்ம மத்தவங்களுக்கு என்ன பண்ணியாகணும்? வேண்டுதல் செய்யணும். என்னைக்கு இந்த ஒரு இடத்துக்கு நம்ம வரமோ, இந்த சத்தம் என்னைக்கு அவருக்கு கேட்குதோ, அன்னைக்கு நம்ம அவருக்கு எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கும்? எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கும்? ஒரு பிரியமான என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே அப்படிங்கிற இடத்துக்கு யார் போயிருவாங்கன்னா நம்ம போயிடலாம், ரைட் தானே? சோ மனதளவுல மட்டும் கிறிஸ்துவை சுமந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சோ விசுவாசிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும், கிரியை செய்யறதுக்கு யாரால மட்டும்தான் முடியும்? சபையினால மட்டும்தான் அந்த விஷயம் முடியும், ரைட் தானே? விசுவாசிக்கிறதும் சரி, அன்பு செலுத்துறது, பாசம் காட்டுறது எல்லாருமே பண்ணிடலாம், ரைட் தானே? உலகத்துல இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்க? சோ மத்தேயில படிச்சோம்ல, ஒரு புள்ளைக்கு அந்த புள்ள மீனை கேட்டா அந்த அப்பா என்ன கொடுக்க மாட்டான்? பாம்பை கொடுக்க மாட்டான்.
ரைட்டுதானே? அப்பாத்த கேட்ட கள்ள தூக்கி என்ன பண்ண மாட்டான், கொடுக்க மாட்டான். சாதாரண உலக ஜனங்கள் பாவத்தில் இருக்க அவங்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதான ஒரு ஈவை கொடுக்கும் போது அவங்களோட பெஸ்டா வந்தவங்க தான் யாரு? சோ உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்களும் நன்மை செஞ்சால் அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கேட்கிறேன், அதை செய்யறதுக்கு யாரு வரல? சோ நம்மளுக்கு தீமை செய்யறவங்களுக்கும் தான் இங்க நம்ம என்ன செய்ய வந்திருக்கோம், நன்மை செய்ய வந்திருக்கணும். அதை நோக்கி ஓடின ஓட்டம், அதற்கான பிரயாசத்தை யார் பட்டாலும் யார் படம் வந்திருக்கோம், நம்ம படம் வந்திருக்கோம். அப்படி நம்ம பிரயாசத்தை பட்டுட்டு இருக்கிறோங்கிற விட்னஸ சபை என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வாசிக்கலாம் உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 14வது வசனம். என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். சோ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, என் நேசரே, நீங்க என்ன பண்ணுங்க, நேசர்னா இங்க ஆண்டவராக. சோ நம்ம 10ஆம் வசனத்திலே பாத்திரமா சபை மகிமை அடைந்த மாதிரி. சோ இப்ப லிட்டரலா மென்டலா சபை வந்து மணவாளன் கூட வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இன்னும் சபை எங்கதான் இருக்கிறாங்க. சோ சபையினால இதை தாங்க முடியல. எதை தாங்க முடியல? அவரை பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை யாரால தாங்க முடியல? சபையினால. இப்ப என்ன சொல்றேன்னா, நான் கனவுல வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை எனக்கு என்ன வேணும், நிஜத்துல வேணும். என்னுடைய ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்னு சொல்லுவாங்கல்ல, என்னுடைய கனவு பலிக்கணும். என்னால இது என்ன பண்ண முடியல. நீங்க என்னை ரசிக்கிறீங்க, நான் உங்களை ரசிக்கிறேன், நீங்க என்ன நேசிக்கிறீங்க, நான் இதுக்கு ரெடியா இருக்கேன். அதுக்கு நேசியா ஐ மீன் உங்களை நேசிக்கிற என்னவா இருக்கேன், ரெடியா இருக்கேன். என் சத்தம் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா இந்த உலகத்துக்காக பிரயாசப்பட சொன்னீங்க, இப்ப யார் ரெடியா இருக்காரு? அதுக்கும் ரெடியா இருக்கிறேன். என்னால இப்ப என்ன பண்ண, என்னை வெயிட் பண்ண முடியல. நீங்க யார்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க. எங்கிட்ட வாங்கினா 2ஆம் வருகையை குறிச்சு என்ன பண்ணல, பேசல. அவருடைய பிரசன்ன காலத்தை குறிச்சு முகமுகமா உங்களை பார்க்கற நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரெடி ஆயிட்டு இருக்கேன். என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப சபை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்க்கும்போது, சோ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படி பார்க்கும்போது, இந்த சாலமன் புக்கை யார் எழுத ஆரம்பிச்சோம் தெரியும்? யாரு? நம்ம உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சிருக்கோம். சாலமோன் பாடின்னு யார் பாடி இருக்கிறது? ஆரம்பிச்சது அவர் தான், ரைட் தானே? இதை முடிக்கிறது யார் தான் முடிக்கணும்? ஆக்சுவலா அவர் தான். யார் ஆரம்பிச்சாரோ அதை எப்படின்னா, ஒரு காரியத்தை யார் துவக்கினாங்களோ, வெளிப்படுத்தல் படிப்ப நானே அல்பாவும் நானே ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் நான். அப்ப உன்னத பாட்டை யார் எழுத ஆரம்பிச்சா அவர் தானே முடிச்சிருக்கணும். பட் இங்க யார் முடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த வசனத்தை யார் முடிச்சிருக்கிறது? யார் முடிச்சிருக்கிறது? சோ சபை முடிச்சிருப்பாங்க. என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகளின் மேல் உள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆதி அவர் தானே, அந்தம் அவராத்தானே இருந்திருக்கும். ஆனா இங்க அந்தம் யாரா இருக்கிறது? சோ இப்ப இந்த அதிகாரத்தை அவர் கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, லிட்டரலா உலகத்துல இருந்தாலுமே கூட இப்ப சபை யாருக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எங்க இருந்தாலும் அவங்க யாரோட ப்ராப்பர்ட்டி? ஏன் ப்ராப்பர்ட்டினா என்னுடைய சரீரம், ரைட்டு தானே? அவங்க இன்னும் ஒரு எப்படி சொல்லலாம், லாஸ்ட் 1 மார்க் தான், 99 மார்க் யார் எடுத்துட்டது? இப்ப அந்த 1 மார்க் கொஸ்டினை யார் எழுத ஆரம்பிச்சிட்டது? அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா 100 மார்க் என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு இப்ப யாருடைய சரீரம்? என்னுடைய சரீரம்னா இப்ப அவங்களுக்கு கிறிஸ்து தான். சோ முடிவுரை எழுதுறதுக்கான ரைட்ஸ் இப்ப யாருக்கு இருக்குது? ஏன்னா அவங்க யாரோட சரீரம்? ஏன் சரீரம். இப்ப என் கையினா என் கையில என்ன பண்ணி ஆகணும், யோசிக்கிறது என் மைண்டா இருந்தாலும் எழுத போறது என் கை. இப்ப அந்த கையா மாறக்கான எல்லா ரைட்ஸ் யாருக்கு வந்துருச்சு? சபைக்கு வந்துருச்சுங்கிற காரணம். இப்ப அந்த உரிமை யார்கிட்ட கொடுத்திருக்காருன்னா, முடிவுரை. போய் உலகத்துக்கும் முடிவுரை யார் எழுத போறது? ஆரம்பிச்சு வச்சாதான் தலை. உலகத்தை முடிக்க போறது பாத அங்கங்களாகிய நம்ம தான். உலகத்தின் ரட்சிப்புக்கு காரணமா இருக்க போறது யாருதான்? சபைதான். உலகத்தோட மீட்புக்கு, உலகத்தோட பாவத்துல இருந்து விடுதலைக்கு, எல்லாத்துக்குமே ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க போறது யாரு அப்படின்னா, திருச்சபையின் பிள்ளைகளாகிய அழைக்கப்பட்ட நம்ம தான். சோ அந்த ஓட்டத்தை ஓடி முடியும்னா அந்த முடிவுரை எழுதக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு வந்தாலும். சோ இந்த இடத்துக்கு போகணும்னா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அது இல்லைன்னா முடியவே முடியாது, ரைட் தானே? சோ அந்த ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம எப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், உட்படுத்தி ஆகணும். அந்த சிந்தனையில் நமக்கு இல்லைன்னா நம்ம பண்ற பிரேயர் எங்க போய் சேராது. சோ இதுக்கு நம்மள ரியலைஸ் பண்ணணும். எப்படி நம்மள ரியலைஸ் பண்ணணும்னா, உன்னத பாட்டை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு இந்த சப்ஜெக்ட் ஒரு எண்டு கொண்டு போயிடலாம், ரைட்டுங்களா? சோ உன்னத பாட்டுல இந்த சிந்தனை நமக்குள்ள வரணும். எந்த சிந்தனை? ஒரு வைராக்கியம். என்னால உங்களை விட்டு என்ன முடியாது, பிரிஞ்சு இருக்க முடியாது, நான் உங்க சரீரத்துல இணைஞ்சே தீர்வேன்ற வைராக்கியம் வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரீகால் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, இப்ப பிகினிங் போயிடலாம். எங்கன்னா உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் சபை தன்னை ஐடென்டிஃபை பண்ண விஷயம். சோ உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் கருப்பாய் இருக்கிறேன்றதை யார் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் பாவிதான், நான் அழுக்குதான், நான் கந்தை தான், நான் பரதேசி தாங்கிற விஷயத்தை யார் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்? நான் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுல இருந்து என்ன பண்ண முடியும். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என் மேல் பட்டது, அதனால என்ன ஆயிட்டேன், நான் கருப்பாயிட்டேன். பட் நான் அழகாகிறதுக்கு நான் என்னவா இருக்கிறேன்,
நான் கருப்பா இருந்தாலும் யாருடைய கண்களுக்கு? சோ இத ஃபர்ஸ்ட் யார் ரியலைஸ் பண்ணியாங்க? நம்ம ரியலைஸ் பண்ணியாங்க. இத ரியலைஸ் பண்ணலைன்னா அவருடைய சித்தம் நம்முடைய சித்தம் என்ன பண்ணாது? மாறாது. சோ ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிலே உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சடி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் நான் எப்படி இருக்கிறேன்? சோ நான் பாவமா இருக்கிறேன் நான் முடிவு பண்ணிட்டாலே அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சோ திராட்சை ரசம் நமக்கு தெரியும், ரைட் தான், இதெல்லாம் முதல்ல பார்த்துக்கிற விஷயங்கள். கிச்சடி பழம், நல்ல சமயத்தில் கர்த்தரால் கொடுக்கப்படக்கூடிய வார்த்தை என்னன்னா, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம்னு சொல்லியிருப்பார். சோ அந்த சத்திய வசனம் எனக்கு கொடுங்கன்னு ஏக்கத்தோட யார் கேட்டுட்டு இருக்கணும்? யார் கேட்கணும்? ஒரு பறவை எப்படி தன் தாய் பறவை சோறு ஊட்டும் போது வாயை திறந்து காத்துட்டு இருக்கோ, அதே மாதிரி எனி டைம் நம்ம எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? சத்திய வசனங்களுக்காக காத்திருக்கணும். ஏன்னா இதுல இந்த வாஞ்சி நமக்கு இல்லைன்னா நம்ம இன்னும் கற்பாயிட்டே தான் இருக்கும், நம்ம அழகாக இருக்கு வாய்ப்பே இருக்காது. சோ இந்த ப்ராசஸ்க்குள்ள போனாலே உலகத்துல இருந்து அநேக பாடுகள் யாருக்கு வரும்? நமக்கு வரும். அநேகமான ஒரு இக்கட்டு காலம், ஒரு இருட்டு காலம் யாருக்கு வரும்? நமக்கு வரும். அந்த மாதிரி பாடுகளுக்குள்ள நம்ம என்னதான் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுலயே உன்னத பாட்டு 3ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமநேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. சோ எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும் சரி, நம்ம யாரை மட்டும் தான் தேடணும்? இக்கட்டு காலங்கள்ல கூட உலகத்துல இருந்து ஒரு ஆறுதலையோ, உலகத்துல இருந்து ஒரு எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கக்கூடாது? நமக்கு இருக்கக்கூடாது. சத்திய வசனத்தை என்னைக்கு நம்ம கையில எடுத்துட்டோமோ அதுக்கப்புறம் நம்முடைய தேடல் யாரை பற்றினதா மட்டும்தான் இருக்கும்னா, கிறிஸ்துவை பற்றினதா மட்டும்தான் இருக்கும். ஆறுதல் அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் யார் எதிர்பார்க்கணும்? நம்ம எதிர்பார்க்கணும் இல்லைன்னா. அப்படி ஆறுதல் அவர்கிட்ட தேடி போறவங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட் இல்ல, அந்த நபர்கள் அவர் கண்ணுக்கு எப்படி தெரியுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 4ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. சோ நம்மளுடைய பாவம் நமக்கு தெரியும், நான் கருப்பா இருக்கேங்கிறத ஃபர்ஸ்ட் நான் ரியலைஸ் பண்ணணும், ரைட் தானே? அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னன்னா, சத்தியம் மட்டும்தான், அவருடைய வார்த்தை மட்டும்தான். அதன் பின்னாடி போகக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும். சத்திய வசனம் என்னைக்கு உள்ள போக ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு என்ன வந்துடும்? ஒரு பாடு வந்துடும். அந்த பாடுகளின் மத்தியில ஆறுதலை எங்க தேடக்கூடாது? உலகத்துல தேடக்கூடாது. ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரே கேரக்டர் யார் மட்டும்தான்? அவர் மட்டும்தான். என்னைக்கு அவரை தேடி போறோமோ அன்னைக்கு தான் நம்ம அவர் கண்ணுக்கு எப்படி தெரியும்? என் பிரியமோ நீ ரூபவதி, உன்னில் என்ன கிடையாது, உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னா அவருடைய கண்ணுக்கே நம்ம அப்பதான் தெரியவே ஆரம்பிப்போம். இல்லைன்னா 10:14 யார் தெரியுமா? சோ அப்படி என்னைக்கு நம்ம தெரிய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு அடுத்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார். யாரு? கிறிஸ்துடைய சர்க்கம்டன்ஸ்ல போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்த பாடு உலகத்துல இருந்து என்ன வந்துச்சு? பாடு வந்துச்சு. சோ உலகத்துல இருந்து பாடுகளை ஜெயிச்சு கிறிஸ்துவுக்குள்ள போனோம்னா அடுத்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த டெஸ்ட் யார் மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். என்ன பண்ணாங்களாமா? யார் நகரத்தில் திரிகிற? நம்ம பார்த்துட்டோம். இப்ப சபை எதுக்குள்ள வந்துட்டாங்க? கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ள வந்துட்டாங்க. தங்களை சுத்தி இருக்கக்கூடிய சபை மக்கள் யாரு? தங்களை சார்ந்த சபை மக்கள், விசுவாச ஜனங்கள் தான் இப்ப யாருக்கு பிரச்சனையா இருப்பாங்க? யாருக்கு? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், சபையில் இருக்கக்கூடிய சகோதரனுக்கு சகோதரி. சோ சபைக்குள்ளேயே தான் இப்ப என்ன டெவலப் ஆயிட்டு இருக்கும்? ஒரு பூசல்னு சொல்லுவாங்க, உப்பூசல்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கும். சோ நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்ன பண்றாங்க? என்னை அடிச்சாங்க. நம்ம உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் படிச்சிருப்போம். ஆனா அவங்கள பார்த்து சபை பொறாமப்பட்டிருக்குமா, இல்ல சபை அவங்களுக்கு கோவப்பட்டிருக்குமான்னு கேட்டா, உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் எண்டிங்ல அவங்களுக்கும் சபை ஊழியம் பண்ணியிருக்கும், பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த ஒரு வேலையை யார் பண்ணியாலும்? நம்ம பண்ணியாலும். சோ எங்க இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய, கிறிஸ்துவை முன்னிட்டு அதை சகிக்கக்கூடிய பொறுப்பு தான் யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? அது இப்படி சூழ்நிலை, அப்படி சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும். நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். சோ நம்முடைய டார்கெட் என்ன மட்டும்தான்? கிறிஸ்து மட்டும்தான். உலகத்தில் வரக்கூடிய பாடுகளோ, இல்ல சபைக்குள்ள இருந்து வரக்கூடிய பாடுகளோ, இல்ல குடும்பத்துல இருந்து வரக்கூடிய பாடுகளோ யாருக்கு கிடையாது, நமக்கு கிடையாது. நம்முடைய டார்கெட் நம்ம யாருடைய சரீரத்தில் இணையணும்? சோ நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவருக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்குவேன், எல்லாத்தையும் ஏத்துக்குவேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இந்த ஒரு இடத்துக்கு யார் போயிடுவாங்க? சபை போயிடுவாங்க. சோ நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள சபை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க? சோ உலகத்துல பாடுகளை குறித்து சபை கவலைப்பட மாட்டாங்க. சபைக்குள்ள இருந்து வரக்கூடிய பாடுகளை குறித்து யாரு கவலைப்படுவாங்க? சபை கவலைப்படாது. குடும்பத்திலிருந்து எங்க இருந்து பாடு வந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு போயிருக்கலாம்? யாருக்கு போயிடும்? சோ சபைக்கு போயிடும். இதோட எண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 7ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம். மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. எப்ப சொல்றாருங்களாமா?
எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் என் மைண்ட்ல கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னோம்னா அப்பதான் நம்ம யாருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குறோங்களோ. சோ மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவுன்னா நம்மளை விவரிக்கிறது யார்கிட்ட வார்த்தை இல்லைங்களா. சோ நீ ரெடி ஆயிட்ட, நீ என்ன ஆயிட்ட, நீ ரெடி ஆயிட்ட, யூ ஆர் பர்ஃபெக்ட். இனிமேல் உனக்கு என்ன கிடையாது. சோ மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் யார்கிட்ட மட்டும் தான் போய் சரண்டர் ஆகணும், கிறிஸ்துவ மட்டும்தான் நம்ம சரண்டர் ஆகணும், வேற யாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சரண்டர் ஆகணும். ஏன்னா உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். சோ அதுக்கு பின்னாடி போறதுனால யாருக்கு என்ன கிடையாது, நமக்கு ஒரு பிரயோஜனமே என்ன கிடையாது. இத சபை புரிஞ்சுக்கிட்டு மென்டலா வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கைய லிட்டரலா சபை என்ன ஆரம்பிக்கும். லிட்டரலா உலகத்துல இனிமேல் என் மைண்ட்ல இருக்க கிறிஸ்து தான் என் தலை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் என் வாழ்க்கை, அவர் போன வழிதான் என் வழி. இன்னைக்கு தலைப்பாதான் வச்சோம், கற்புள்ளவர்கள் எவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடி போறவங்க தான் யார், அந்த இடத்துக்கு சபை ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது. சோ உலகத்துக்காக விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுக்கு முன்னாடி யார் ரெடி ஆயிருக்கணும், தன்னத்தை நான் டாக்டர் ஆனாதான் மத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும், நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சோ இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு சபை போயிடுச்சு, சபை இப்ப என்ன ஆயிட்டாங்க, டாக்டர் ஆயிட்டாங்க. சோ அந்த இடத்துக்கு சபை போறதுக்கு எல்லா பிரயாசையும் சபைப்பட்டு சபை கடைசியா சொல்லக்கூடிய வசனம் தான் என்னன்னா இப்ப முடிவுரை எழுதுறாங்க. சோ மறுபடியும் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும். சோ இனி என்னால என்ன பண்ண முடியாது. சோ நான் எழுதிட்டேன், எக்ஸாம் ஏறப்ப என்ன பண்ணிட்டேன், எனக்கு ரிசல்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஈகரா இப்ப யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு சபை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 118வது அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். சபை என்ன சொல்றாங்களாமா, இனி என்னால என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது, உங்களுக்கு மனமகிழ்ச்சி நான் கொடுத்துட்டேன்ல, இனி என்ன என்னால இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. கிறிஸ்து சொல்லி இருப்பார்ல, நான் உண்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, என்னை மகிமைப்படுத்துங்கன்னு சொன்ன மாதிரி கர்த்தாவே ரட்சியும் காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு நீங்க என்ன டெஸ்ட் வச்சாலும் இப்ப நான் அதை எழுதுறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க என்ன டாஸ்க் கொடுத்தா அதை செய்ய யார் ரெடியா இருக்காரு. என்னுடைய ஒரே டாஸ்க் என்னன்னா, இல்ல என்னுடைய ஒரே விருப்பம், என்னுடைய ஒரே கனவு என்னன்னா உங்கள்கிட்ட வந்து சேரணும். என் நேசரே தீவிரியுங்கிறாரு, அதாவது என்ன கெஞ்சி கேட்கிற மாதிரி. என்னால என்ன பண்ண முடியல, வெயிட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, வந்து எனக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, உங்களோட சேர்த்துக்கங்க, நான் இப்ப ரெடி ஆயிட்டேன்னு சொல்லி கெஞ்சுற மாதிரி ஒரு இடத்துக்கு யார் போயிட்டு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், திடீர்னு கிறிஸ்து வந்து வான்னு சொன்னா போயிருமோன்னு கேள்வி கேட்டோம், பயம் வருங்கல்ல. ஆனா சபையா மாறிட்ட என்ன வராது, அந்த பயம் வராது. எப்ப வருவார்னு ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு தான் யாருக்குள்ள இருக்குதுங்களாமா, சபையுடைய மைண்டுக்குள்ள இருக்கு. சபை அதை நோக்கின ஒரு ஓட்டத்தை யார் ஓடிட்டு இருக்கிறாங்களாமா. சோ அதை ஓடணும்னாலே சபையோட மைண்ட்ல ஒரு விஷயம் கிளியரா என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 பேதுரு 4வது அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பேதுரு ரெக்வெஸ்ட் பண்ண இந்த ஒரு விஷயத்தை சபை இப்ப வந்து லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கும். எவ்வளவு பாடுகள் அதுல என்ன பண்ணும், சந்தோஷப்படும். ஏன்னா ஒவ்வொரு பாடுகள் நம்ம ஜெயிக்கும் போதும் ஒரு ஸ்டெப் யார் முன்னாடி இருப்பார், கிறிஸ்து முன்னாடி வந்திருப்பார். யார் க்ளோஸா, நமக்கு க்ளோஸா, நம்மளை நோக்கி அவர் வந்துட்டே இருப்பார். அவர் நம்மளை நோக்கி வராருங்கிற அடையாளம் தான் என்னது, நமக்கு வரக்கூடிய பாடுகள். சோ கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானது என்ன பண்ணும், நம்ம ஒரு தோழர் ஆயிட்டோம், நம்மளை அவர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டார், நம்மளை அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாருங்கிற அடையாளம் தான் நமக்கு வரக்கூடிய பாடுகள். சோ அவர் வரும்போது நம்ம எப்படி சொல்றது, அந்த 10 வெள்ளிக்காசை போட்டு அந்த அம்மா நிக்கிற மாதிரி நம்ம நிக்கணும்னா நம்ம இப்ப வரக்கூடிய பாடல் என்ன பண்ணுங்களாம், சந்தோஷப்படணும். அதுக்கு யார் ரெடி ஆயிட்டது, சபை ரெடி ஆயிட்டாங்க. என்னால இனி என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது, நீங்க எங்க வாங்க. சோ என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகளின் மேல் உள்ள வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கு நீங்க எப்படி இருங்க, சமானமா இருங்கிறாங்க. சோ நீங்க ஃபாஸ்டா வாங்க, என்னால இனி என்ன பண்ண முடியாது, இனிமேல் என்னால இந்த உலகத்துல என்ன முடியாது, வெயிட் பண்ண முடியாது, உங்கள்கிட்ட நான் வந்தே தீருவேன் அப்படிங்கிறதுல சபை ரொம்பவே கிளியரா இருக்கிறாங்க. இனி இந்த உலகம் யாருக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் யார்கிட்ட தான் வந்தாலும். சோ அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெஞ்சி கேட்கிறாங்க. யார்கிட்ட, நீங்க தயவு செஞ்சு என்ன வந்துருங்க, என்கிட்ட வந்துருங்கன்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு யார் போயிட்டது, சபை என்ன போயிட்டாங்க. இதுல சபை சொல்லக்கூடிய விட்னஸ் என்னும்போது என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகளின் மேலுள்ள வெளிமானும். கந்த வர்க்கங்களின் மலைனா கந்த வர்க்கம் பார்த்துட்டோம், ரைட் தானே. சுகந்த வாசனை யாருக்கு பிரியமா, யாருக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமான ஒரு சுகந்த வாசனை கொடுக்கக்கூடிய இடம். இப்ப அந்த சுகந்த வாசனை எங்கே இருந்து வருது அப்படின்னா கந்த வர்க்கங்களின் மலைகளின் மேல். மலைகள் நம்ம எதை பார்த்திருப்போம், ராஜ்யங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம்.
நம்ம பிகினிங்ல பார்த்துப்போம், மலைகளின் மேல் குதித்தும் துள்ளியும் வராருன்னா இந்த உலகமே அதிரக்கூடிய ஒரு காலத்தை, உலகத்துக்கு ஒரு இக்கட்டு காலத்தை அடையாளப்படுத்தும். இப்ப அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரைட் தானே? இதோட என்டர்டைன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உலகமே யாரை அறியக்கூடிய அறிவுல வந்துடும், கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு. அப்படின்னா இந்த கந்த வர்க்கங்களின் வாசனை எங்கேயெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கலாமா? மலைகளின் மேல என்டையர் ராஜ்யத்துல இருந்துமே கூட கிறிஸ்துவை தேடக்கூடிய ஒரு தேடல், கிறிஸ்துவை அறியக்கூடிய ஒரு அறிவு வந்த ஒரு இடம் அப்படின்னா இது எக்ஸாக்டா எந்த டைம்ல கிறிஸ்துடைய பிரசன்ன காலம். பிரசன்ன காலம்னா அவர் கண்ணுக்கு தெரியுற ராஜ்யம்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா பிரசன்ன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை இது என்னன்னா அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ராஜ்யத்துல கிறிஸ்துடைய வேலை எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாங்களாமா? எல்லா இடத்திலையும்னா சபைக்கு மத்தியும் இல்ல, எங்கெல்லாம் தோட்டம்னு இருக்கோ அங்கெல்லாம் எந்த வாசனை போன சபையுடைய வாசனை என்ன பண்ணும்? போகும், ரைட் தானே? சோ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு, யாரை கொண்டு? இப்ப உலகம் உண்டானது காரணம் என்ன? அவரை கொண்டும் அவருக்கென்றும். இந்த உலகத்துல சத்தியம் போகணும்னா அதுக்கு வழி யாருதான்? எங்களை கொண்டும். யாரை கொண்டும்? உலகம் முழுவதும் அனுப்பப்படுகிற கர்த்தரின் நிருபம் யார் மட்டும்தான்? நீங்கள் தானேன்னு சொல்லியிருக்க, ரைட் தானே? சோ அந்த நிருபமா இங்க யார் தான் இருக்கணும்? சோ எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை யார் வெளிப்படுத்தியாகணும்? சோ வெளிப்படுத்தணும்னா இந்த உலக ராஜ்யங்கள் இருக்கக்கூடிய மலைகள் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்கள்ல இருந்தும் எந்த வாசனைனா சபை மேல வந்த வாசனை. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொன்ன மாதிரி சபையுடைய வாசனை இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்? சோ சபை என்னைக்கு ரட்சிக்கப்படுறாங்களோ அன்னைக்கு அவங்கள பார்த்து உலகம் எதுக்குள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க? ரட்சிப்புக்குள்ள. ஒரு தேவனுடைய மீட்பின்றதுல யார் வந்துருவாங்க? அவங்க வந்துருவாங்க. சோ அந்த ஒரு வாசனையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்கு? இப்ப சபை சொல்லுது, அதை நான் பண்ணிட்டேன், என்னால நீ என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது, என்னை ஃபாஸ்டா வந்து என்ன பண்ணுங்க கூட்டிட்டு போங்க அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு யார் போயிட்டதுங்களாமா? யார் போயிட்டது? இப்ப சபை இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சபை செய்யக்கூடிய கடைசி வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 100வது அதிகாரம் 2ஆம் வசனம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். எப்படி வாங்க? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு. மகிழ்ச்சியோடனா நம்ம ஜாலியா இருப்போமா? இங்க பாடுகள் தான் இருக்கும், அந்த பாடுகளுக்குள்ள நீங்க எப்படி இருங்க? சந்தோஷமா. சோ மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதி முன் நீங்க வாங்க க்ளோஸா. நீங்க என்ன பண்ணுங்க? உங்க வாசனை வெளிப்படுத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடுவார். சோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மன மகிழ்ச்சியோட யாருக்கு ஆராதனை செய்யணுங்களாமா? சோ அப்பதான் அவரும் நம்ம வரும்போது எப்படி வருவார்? ரொம்ப சந்தோஷத்தோட யார்கிட்ட வருவார்? சோ அவர் சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட துள்ளி குதிச்சு யார் வந்தாலும், மலைகளின் மேல் துள்ளியும் குதித்தும் யார் வர்றது? சோ அவர் நம்ம பக்கத்துல சந்தோஷமா வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம மூஞ்சிய உருன்னு வச்சுட்டு இருந்தோம்னா வெளியே வந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா நம்முடைய வைப்ரேஷன் தான் யார்கிட்ட போகும்? அவங்கள்ட்ட போகும். நீங்க ஹாப்பியா இருங்க, உங்க கஷ்டத்தை யார்கிட்ட காட்டாதீங்க. ஸோ பாடுகளுக்கு மத்தியில் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட அவரும் இப்படித்தான் வருவார், ரொம்ப சந்தோஷமா வருவார். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை யாரை ஏற்படுத்தி கொடுக்கணும்? யார் ஏற்படுத்தி கொடுக்கணும்? ஏன் அந்த சந்தோஷத்தை வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லிட்டரலா பார்ப்போம். ஒரு உலகத்துல ஒரு கணவன் மனைவிக்கு பிஃபோர் மேரேஜ் கிஃப்ட் கொடுத்துக்குவாங்க, ரைட்டு தானே? அந்த கிஃப்ட் கொடுக்கக்கூடிய வரதட்சணை அப்படின்னு மாறிச்சு. நமக்கு அதுல உடன்பாடு கிடையாது, ரைட்டு தானே? நமக்குள்ள அந்த கான்செப்டே கிடையாது. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு கிஃப்டை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அவர் நம்மள்ட்ட சந்தோஷமா வரணும்னா கிறிஸ்துவுக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். என்ன கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கும் போது இங்க நமக்கு அதாவது நம்மள்ட்ட என்ன கிஃப்ட் இருக்கு கிறிஸ்து கொடுக்கறது? இங்க நம்ம கிட்ட என்ன கிஃப்ட் இருக்குன்ற கிறிஸ்து கொடுக்கறது ஜீவபடி நம்ம தான் இருக்கிறோம், ரைட்டு தானே? இப்ப நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே ரெடியா நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளை பார்க்காம எப்படி வருவார்? பயங்கர ஹாப்பியா வருவார். யாருக்காக ரெடி ஆகிட்டு நிக்கிறாங்க? எனக்கா? நம்ம சங்கீதங்கள் படிச்சிருக்கோம்ல, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண அழகுள்ளவர், ரைட்டு தானே? அவர் ராஜா வரும்போது அப்படியே எப்படி நிக்கணும்? அந்த 10 வெள்ளிக்காசை நெத்தியில கட்டிட்டு நான் உங்களுக்காக இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னால இன்னும் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தா மட்டும்தான் அவர் நம்மளை பார்த்து சந்தோஷமா வருவார். இல்லைன்னா வரும்போதே எப்படி சொல்றது, என்ன தேய்ந்த முகத்தோட ஒரு மாதிரி கொடூரமா நின்றுட்டு இருந்தோம்னா வர்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? சோ அந்த ஒரு வேலை யார் பண்ணக்கூடாது. சோ எவ்வளவு வழி இருந்தாலுமே சொல்ற அந்த வழி யாருக்காக? அவருக்காக. அது எனக்கு கிடைச்ச வரம், எனக்கு கிடைச்ச கிருபை, ரைட் தானே? அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை சகிக்கிறதா யார் வந்திருக்கோம்? நம்ம வந்திருக்கோம். அதை முழுசா என்னைக்கு நம்ம ஏற்றுக்கிறோமோ அன்னைக்கு இந்த 10 வெள்ளிக்காசு யார் நெத்தியில இருக்கும்? நம்ம நெத்தியில இருக்கும். அவருக்கு ஒரு பிரியமான ஜீவியமா யார் இருக்கும்? சோ இனிமேல் நமக்கு எவ்வளவு நாள்னு தெரியல, எங்க வாழ்றது, பூமியில வாழ்றது எவ்வளவு நாள் தெரியல.
நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோமே, அது நம்ம சபை எப்படிதான் பார்க்கணும்னா, சங்கீதம் 84வது அதிகாரம் 10வது வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. எத்தனை நாள் தெரியல, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னா கூட 1000 நாள் நமக்கு வேண்டாம். நேசரே தீவிரியும் என்னால இங்க இருக்க முடியல. சோ 1000 நாள் எனக்கு வேண்டாம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே ஒரு நாள். எனக்கு ஒரு நாள் தான் இருக்குன்னா அந்த ஒரு நாள் எங்கே செலவு பண்றேன்? உங்கள்கிட்ட நான் செலவு பண்ணிட்டு போயிடுறேன். எனக்கு உலகமே என்ன வேண்டாம் வேண்டாம். சோ 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்து இருப்பதை நான் என்ன பண்றேன்? சோ எனக்கு அது போதும். எனக்கு வேற உங்க காலடியில விழுந்து கிடந்தா எனக்கு அது போதும். எனக்கு உலகம் வேணாம், ஒண்ணுமே வேணான்ற ஒரு இடத்துக்கு யார் இங்க போயிட்டாங்க? சோ என் நேசரே, வாசிக்கலாம் உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 14வது வசனம். என் நேசரே தீவிரியும் கந்தவர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். நீங்க எப்படி இருக்குன்னா, முதல்ல வந்து ராஜ்யத்தின் மேல மேடு பள்ளமா இருந்துச்சு, கொஞ்சம் வர்றதுக்கு ஸ்லோவா இருந்தீங்க. இப்ப என்னுடைய வாசனை இந்த உலகம் மொத்தம் கந்தவர்கள் வாசனை என்ன பண்ணுது? வீச ஆரம்பிச்சு. இனி வெயிட் பண்ணாதீங்க. இனி என்ன பண்ணாதீங்க, நீங்க ஃபாஸ்டா வாங்க. தீவிரியும்னா நெருப்பு மாதிரி, காட்டு தீ எப்படி காத்தடிச்சா பரபரன்னு பத்துதோ அது மாதிரி நீங்க ஃபாஸ்ட். என்னால என்ன பண்ண முடியல, வெயிட் பண்ண முடியல. நான் ரெடி ஆயிட்டேன். உங்க வாசப்படியில என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காத்துட்டு இருக்கிறேன். நீங்க என்ன வந்து என்ன பண்ணுங்க, என்ன உள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சபை இப்ப யார்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கு? ஆக்சுவலா யார் இதுக்கு முன்னாடி கெஞ்சினதுன்னா அவர் கெஞ்சினார். என்ன கெஞ்சினாரு? உள்ள வாங்க, உள்ள வந்துருங்க, உள்ள வந்து அவர் கெஞ்சினார். இப்ப யாரு கெஞ்சிட்டு இருக்குது? சோ அந்த ஒரு இடத்துக்கு சபை என்னைக்கு போதோ அன்னைக்குதான் ரட்சிப்பித்திற்கு யார் வருவா? யார் வருவா? சோ இதத்தான் சாலமோன் எழுத ஆரம்பிச்சார். சாலமோன் பாடின உன்னத பாட்டு ரைட்டு தானே? நம்ம அழுக்காதான் இருக்கும். உங்களை சுத்தப்படுத்திக்கங்க. சுத்தப்படுத்தின சத்தியத்துக்குள்ள வாங்க. வந்த பாடுகள் வரும். யாரை தேடி வாங்க? ஆறுதல் உலகத்துக்கு ஏன்ட்ட தேடி வாங்க. அப்படி தேடி வந்தா நீங்க எனக்கு அழகா தெரியுங்க. என் கண்ணுக்கு நீங்க அழகா தெரிஞ்சீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ஏன்னா நீ மட்டும் யாருக்கு அழகா தெரியல, நீ மட்டும் தனியா தெரியுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அப்பவும் நீங்க யார்கிட்ட வாங்க? ஏன்ட்ட வாங்க. நீங்க மன மகிழ்ச்சி என்ன பண்ணுவீங்க? தருவீங்க. அந்த மன மகிழ்ச்சியின் மத்தியில நான் உங்களை என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன். நீங்க என் கூட எவ்வளவு அதிகமா இருக்கீங்களோ இந்த உலகத்துக்காக பிரயாசப்படக்கூடிய பொறுப்பு யாருக்கு கொடுப்பேன்? உங்களை ஒரு ப்ரமோஷன். அந்த ப்ரமோஷனுக்குள்ள வந்தா ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள உலகமும் வந்துடும். யார் வந்துருவீங்க? நீங்களும் வந்துருவீங்க. அந்த நீங்களும் வரக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்காகத்தான் இந்த உன்னத பாட்டுல இந்த என்டையரான ஒரு ஓட்டமே யார் ஓடிட்டு இருக்கிறதுனா கிறிஸ்துவும் சரி சபையும் சரி. சோ நிழலா பார்த்த இந்த எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில என்னவா மாறியாகணும்? நிஜமா மாறி கனவு பழிக்கணும். ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்னு சொல்லுவாங்கல்ல. சோ இந்த கனவு பழிக்கணும். கனவு கனவா இருந்தா மட்டும் வேலைக்காகாது. கனவுல நான் அவருக்கு அழகா தெரியுது, கனவுல அவர் எனக்கு அழகா தெரியல, இது பத்தாது. என்ன பத்தாது? சோ விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் நம்ம இங்க என்ன பண்ணல, அழைக்கப்படல. கிரியை செய்யறதுக்கு தான் யார் வந்திருக்கிறது? நம்ம வந்திருக்கோம். இந்த கிரியை என்னைக்கு லிட்டரலா மாமிசத்துல செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம அவர் கண்ணுக்கு எப்படி தெரியும்? அழகா தெரியும். நீ நம்ம கூப்பிடவே வேணும், அவர் ஆட்டோமேட்டிக் யார்கிட்ட வந்துருவார்? உன்னத பாட்டு புக்கு இதோட முடியுது. ஆனா இந்த லவ் இதோட முடியறது இல்லை. எதுதான் முடியுது? உன்னத பாட்டோட புக்கு நிழலா முடியுது. ஆனா நிஜத்துல இந்த லைஃபை யாரை வாழ ஆரம்பிக்கும்? இந்த அன்பு முடியவே முடியாது. எந்த அன்பு? சபை மேல அவர் வச்ச அன்பா இருக்கட்டும், சபை அவர் மேல வச்ச அன்பா இருக்கட்டும், உன்னதை பாட்டை தாண்டியும் இந்த அன்பு என்ன பண்ணிட்டு இருக்கும்? எது வரைக்கும் தொடரும்? எது வரைக்கும் தொடரும்? இதுக்கு பேர் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இன்ஃபினிட்டிக்கு என்ன கிடையாது. சோ பிதாவைய தேவன் கிறிஸ்து மேல வச்ச அன்புக்கும், கிறிஸ்து சபை மேல வச்ச அன்புக்கும், சபை கிறிஸ்து மேல வச்ச அன்புக்கும் என்ன கிடையாது? முடிவே கிடையாது. சோ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூணு நிலைச்சிருக்கு. இதுல எதுதான் பெருசு? அன்புதான் பெருசு. சோ இந்த அன்பு வந்து எதுவுமே டாமினேட் பண்ணவே முடியாது. சோ இந்த டாமினேட் பண்ணவே முடியாது அப்படின்னா கிறிஸ்து அதை விட்டு கொடுக்க மாட்டார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பிதாவிய தேவனும் அதை விட்டு கொடுத்துட மாட்டார். நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது. சோ அந்த அன்புக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை தான் இங்க யார் வாழணும்? நம்ம வாழணும். இந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நம்ம இந்த உன்னத பாட்டு யாருக்கு அப்படி ஆகாது? நம்ம கனவுலயே வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். கனவுல யாரெல்லாம் வாழலாம்? யாரு வேணா வாழலாம். கனவு காண்றதுக்கான ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. அவர் கண்ணுக்கு நான் அழகா தெரியணும், என் கண்ணுக்கு அவர் அழகா தெரியணும். உலகத்துல பாடு வரும்போது என்னைய ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னைய பார்த்து உன் கண்ணு நல்லா இருக்கும், உன் மூக்கு நல்லா இருக்கும் சொல்லணும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே வச்சுக்கலாம். பட் இதை ட்ரூக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்கு? நமக்கு தான் இருக்கு. இது எல்லாம் பண்ணாம அவர் நம்மளை ரசிக்கவே முடியாது. ரைட்டு தானே? நம்ம எல்லாத்தையும் இழுத்து போடுத்திட்டு முகத்துல கரிய பூசிட்டு வந்து நின்றுட்டு என்னை ரசிங்கன்னா அதுக்கு சான்ஸே இல்லை. ரைட்டு தானே? சோ உலகத்துடைய பார்வைக்கு நம்ம எப்படி தெரியணும்னு முக்கியம் இல்லை. நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாருங்க, உலகத்தை நம்ம கருப்பா தெரிஞ்சுட்டு போறோம். ஆனா நான் கருப்பா இருந்தாலும் அழகாயிருக்கும் யார் கண்ணுக்கு? அவர் கண்ணுக்குன்னா அதுக்கு யார் தான் முடிவெடுக்கணும்?
நம்ம முடியும். நீங்க தீவிரீங்கன்னு யார் தான் சொல்லணும்? நம்ம சொல்லணும்னா கூப்பிட்டோன்னு வர மாட்டார். அது யார் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும்? வாசப்படியில நம்ம போய் 1000 நாளை பார்க்கணும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. நான் ரெடி ஆயிட்டேன். உங்க எங்க இருக்கிறேன்? உங்க வாசப்படி வரைக்கும் வந்துட்டேன். என்னை கையை பிடிச்சி எங்க கூட்டிட்டு போங்க, உள்ள கூட்டிட்டு போங்க. நான் ரெடியா இருக்கிறேன். அந்த ஒரு இடத்துக்கு நீங்க யார் போய் ஆகணும்? சோ உன்னத பாட்டு புக்கு முடிஞ்சாலுமே கூட அவர் மேல வச்ச அன்பு என்ன பண்ணிடக்கூடாது, முடிஞ்சிடவே கூடாது. கடைசி வரைக்கும் இந்த சாப்டர்ஸ்ல பார்த்த ஒரு அன்பை நம்ம யார்கிட்ட காட்டியாகணும்? யார்கிட்ட காட்டியாகணும்? சோ இதுல எல்லாத்துலயும் எது பெருசு அப்படின்னா அன்பு தான் பெருசு. சோ அந்த அன்பை நம்ம என்னைக்கு அவட்ட முழுக்க முழுக்க காட்டுறோமோ அன்னைக்கு அவருடைய மனவாட்டி யார் மாறிடலாம்? யார் மாறிடலாம்? நம்ம மாறிடலாம். சோ நம்ம அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உன்னத சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? என் நேசரே தீவிரியும் சொன்னாங்கல்ல. யார் சொன்னது? சபை. இங்க நம்ம ரைட்டு. நம்முடைய ஆசை என்னதான்? தேவனிடத்துல எப்படியாவது போய் சேர்ந்தோம். அவருடைய சரீரத்துல பாத அங்கங்களை நம்ம என்ன பண்ணிடணும்? மாறியணும். அவருடைய திட்டத்துக்குள்ள நம்மள என்ன பண்ணிக்கணும்? ஐக்கியப்பட்டோம். சோ கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நம்முடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்னதான் இருக்கும்? சபையுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா தான். சபை கனவு கண்டுச்சு. அந்த கனவை சபை என்ன பண்ணிட்டாங்க? நிறைவேற்றிட்டாங்க. அப்படின்னா இப்ப நம்முடைய ஆசையும் என்னதான்? அதுதான். சோ கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். எத்தனை நாள்? அது எத்தனை நாளா வேணா இருந்துட்டு போதே. ரைட்டு தானே? அது எத்தனை நாளா இருந்துட்டு போதே. சோ அந்த எத்தனை நாளா இருந்தாலுமே சரி, இனி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படித்தான் வளர்ந்துக்கலாமா? அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். சோ அந்த ஒரு சிந்தனை, இதுவும் என்னதான்? ஒரு ட்ரீம் தான். ரைட்டு தானே? இதுவும் ஒரு கனவு தான். இது நாடுவேன் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. இதை பிரசன்ட் டென்ஸ்க்கு யார் கொண்டு வரணும்? நாம தான் கொண்டு வரணும். இதுதான் என்னுடைய கரண்ட் லைஃப். நான் இதுக்குள்ளதான் இருப்பேன். இதை தாண்டி என்ன பண்ண மாட்டேன், வெளியே போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை வைராக்கியமா எடுத்து என்னைக்கு நம்ம ஓட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அவருடைய மனவாட்டி யார் போய் சேர்ந்தாலும்? யார் போய் சேர்ந்தாலும்? சோ இன்றே ரட்சணிய நாள். இனிமேல் இந்த காலம் செல்லாது, காலம் சமீபித்திருக்கிறது. ரைட்டு தானே? அவர் நமக்காக என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? செஞ்சு முடிச்சுட்டார். இனி யாருடைய கடமை தான் பாக்கி இருக்குது? நம்முடைய கடமை தான் பாக்கி இருக்கு. உன்னத பாட்டுல பார்த்த எல்லாமே அந்த கனவு பழிக்கணும்னா அதுக்கான ஓட்டத்தை யார் தான் ஓடணும்? நம்ம தான் ஓடணும். சோ குறை சொல்றதுக்கு, குற்றப்படுத்துறதுக்கு, இகழ்வா பேசுறதுக்கு, ஜஸ்டிஃபை பண்றதுக்கு யார் வரல? நம்ம வரல. அவர் அதை பண்ணல. ரைட்டு தானே? அவர் எல்லாத்தையும் அவர் ரெடியா இருக்காரு. நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு விப்பேன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறார். நம்ம ரெடியா இருக்கும்போது கேள்வி கேட்டோம்னா சோ இவ்வளவு நாள் எப்படி நம்ம வாழ்ந்தோம்னு தெரியல. ரைட்டு தானே? சோ உன்னத பாட்டுல அவர் நம்மகிட்ட காட்ட அன்பா இருக்கட்டும், இல்ல சபை அவர்கிட்ட காட்ட அன்பா இருக்கட்டும். அந்த அன்பை யார் காட்டணும்? யாரு காட்டணும்? நம்ம காட்டணும். இந்த அன்பை என்னைக்கு நம்ம காட்டுறோமோ, ஒன்றையே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அந்த வழியில நம்ம போயிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது? நம்ம கையை பிடிச்சி யார் கூட்டிட்டு போயிருவா? அவர் கூட்டிட்டு போயிரு. காரணம் வழி யாருக்கு மட்டும் தெரியும்? அவருக்கு மட்டும். சோ அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே. அப்படி போறவங்க தான் யாருன்னா கற்புள்ளவர்கள். இவர்களை ஆட்டுக்குட்டியானவர்கள் எங்கே சென்றாலும் அவர் பின்னாடி போறவங்க தான் யார்? இந்த 1,44,000 இல்ல இந்த மனவாட்டி வகுப்பு. சோ அந்த இடத்துக்கு நம்ம சென்று சேரணும்னா நம்ம என்ன கேட்டோமோ அந்த கேட்ட இடத்துல யார் நிக்கணும்? நம்ம நிக்கணும். வருஷம் நமக்கு வரக்கூடிய ஒரு ரெனிவல் டே தான் இப்ப வரக்கூடிய இந்த ஒரு காலம். என்னது? நினைவு கூறுதலின் காலத்துல இருக்கும். சோ இவ்வளவு நாள் நம்ம எப்படி வாழ்ந்தோம் நமக்கு தெரியல. இனிமேல் கொண்டாதோடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அன்புலே வைராக்கியத்தோடு நிலைத்திருந்து அவரிடத்தில் சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. கேட்ட சத்தியங்களை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதமாய் தருவாங்க. ஆமென்.